சென்சேஷனை இமீடியட்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சோர்ஸ் இதுதான். உங்களுக்கு ஹீமோகுளோபின் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிளாப் பண்ணிட்டு கையை பாருங்கள். உங்களுக்கு ரெட்டிஷாக இருந்தால் உண்மையிலேயே பிளட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் கிளாப் பண்ணி இப்போ நம்ம கை தட்ட போகிறோம், நம்ம டைரெக்டாக போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சில ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிளாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 2 1 2 3 அப்படின்னு கிளாப் பண்ணலாமா? ரெடியா? ப்ளீஸ் ஸ்டார்ட். 1 2 1 2 3. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. இப்போது பொதுவாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாப்பிங் இருக்குது, அதுக்கப்புறம் டான்ஸிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியில் பாட்டெல்லாம் போடுவோம், கண்டிப்பாக டான்ஸ் ஆடும். ஓகேவா? அதனால் ஃபாதர் பார்க்க ரெடி ஆகிட்டேன். ஓகே, இப்போது கை தட்டுறதுக்கு பதிலாக சிரிக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம். ஓகேவா? சிரிக்கிறது மந்திரம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோ ஹோ ஹா ஹா ஹா. 1 2 1 2 3. ஹோ ஹோ ஹா 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 வித் கிளாப்பிங் கூட. சரியா? உங்கள் பேக்கெல்லாம் கீழே வச்சுக்கங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகேவா? செல்ஃபோன்லாம் கையில் வச்சுன்னா ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகே, ரெடியா? பண்ணலாமா? ரெடியா? 1 2 1 2 3. ஹோ ஹோ ஹா வித் கிளாப்பிங் கூட. ஓகே ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஹோ 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 இப்போ நம்ம எழும்பி நின்று பண்ண போகிறோம், ஸ்டாண்டிங் பொசிஷன். சரியா? பண்ணலாமா? ஓகே, இது ஒரு ஆக்டிவிட்டி சிஸ்டம் தான், அதனால் உட்காந்துட்டே கேட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டு அப்படியே கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா? பாருங்கள் ப்ளீஸ். ரெடி? ஹோ 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 ஹோ. ஓகே, தேங்க்யூ. இப்போ அப்படியே நில்லுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ரைட் திருப்பி லெஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு ஆச்சரியமான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம், ஒரு ஒலியா ஒரு 1 கோடி ரூபா நமக்கு லாட்ரி கிடைச்சிச்சு, ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு கவர்மெண்ட்ல. எப்படி இருக்கும் இது மாதிரி இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டர் பொறுத்தவரை ஃபேக் இட் அண்ட் மேக் இட் இல்லையா? ஆர்டிஃபிஷியலான ஒரு சிரிப்பு, ஒரு ஃபேக்கான ஒரு சிரிப்பு தான் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபேக்கான சிரிப்புக்குள்ள அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அது நம்ம நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் சொல்கிறேன் எப்படி. ஓகே, பண்ணலாமா? ஓகே, கொஞ்சம் நாமளே நம்மளை வந்து சிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஓகே, ஸோ லெஃப்ட்டு திருப்பி ரைட்டு திருப்பி லெஃப்ட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரே கண்டிஷன், சேர் மட்டும் உடச்சிடக்கூடாது. ஓகே, பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஹோ 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 ஹோ. நிறைய பேர் ஜம்ப் பண்ணலன்னா 4 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். ஓகே, பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஹோ 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 ஹோ. ஓகே, அடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வெரி குட். ஸோ இதை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை அப்படி சிரிச்சுட்டே பண்ணும். ஓகே, வெரி குட் வெரி குட். பண்ணலாமா? இது வந்து உங்களுக்கு ட்ரையல் தான். திருப்பி வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அவர் சார் பார்க்குறாரு, நல்லா இருக்கு நாங்களாம் சொல்லணும். ஓகே, சேம் சார். அதே அப்படி என்ன முடியல ஜஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வி கோ டு த கிரீட்டிங்ஸ் ஆஃபர். நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க யாரோ பார்த்தோன்னா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா? ஆனால் இப்போ எப்படி பாருச்சு, எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, சுகர் எப்படி இருக்கு, ப்ரெஷர் எப்படி இருக்கு இல்லையா? இப்போ எப்படிலாம் கேட்குற பழக்கம் இருக்கு இல்லையா? நோய்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், ஹெல்த்தை பற்றி பேசுறது இல்லை. இப்போ நம்ம 2 விஷயம் தான். இங்கே ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும், இப்போ சார் இருக்காங்கன்னா சார் எல்லாத்திலையுமே பேசணும். 2 மினிட்ஸில் பேச முடியுமா? நமக்கு கொடுக்கப்பட்டது 3 விஷயம். ஒன்று
நம்முடைய இந்தியன் கல்ச்சர் படி நமஸ்தே லாஃபர், யூ அண்ட் மீ ஆர் சேம், நீனும் நான் ஒன்றுங்கிறதுக்கா கொஞ்சம் நம்ம சாதாரண சிரிக்கிறதுக்கு போல கொஞ்சம் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்கிறோம். ஓகேவா? செகண்டு நாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் கை கொடுத்து சிரிக்கிறது. மூன்றாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை போய் பாராட்டுறது. நாம் யாரையுமே பாராட்டுறது ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டுருப்போம் இல்லையா? இந்த மேடம் இருக்காங்க, அவங்க போய் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் பேர் எப்படி மேடம்? சுதா. 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 நீங்கள் மேடம்? சரஸ்வதி. சரஸ்வதி. இப்போ சுதா மேடமும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மில் ஒரு குரூப்பில் இருக்காங்க இல்லையா? இவங்க கிளாஸில் இருக்கீங்கன்னா குரூப்பில் இருக்காங்க, எல்லாரும் குரூப் சாரி போட்டிருக்குன்னு வைங்களேன். குரூப் சாரி போட்டு சுதா மேடம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ சரஸ்வதி மேடம் என்ன சொல்லணும் இல்லையா? ஆனால் என்ன வேணால் வர வச்சாது, பரவாயில்ல, ஆனால் உனக்கு எடுப்பா இல்லை, உனக்கு அவங்க பாராட்டுறதே கிடையாது. நம்ம வாயில் ஒருத்தங்களை சூப்பராக இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு பேசுகிறதே வர மாட்டேங்குது. ஆஸ் எ கவுன்சிலராக நமக்கு எப்படி வரணும்? ஒருத்தங்க முண்டு உருன்னு வந்தாலும், கோவத்தில் வந்தாலும், எரிச்சல் வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? சூப்பர், நல்லா இருக்கீங்களே, அழகாக இருக்கே, உங்கள் கண்ணாடி சூப்பராக இருக்கே, உங்கள் வாட்ச் நல்லா இருக்கே, இப்படி பேசுகிறதே இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 minutes டைமு இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எல்லார்த்திட்டையும் போய் வணக்கம், நமஸ்தே லாஃபர், ஹேண்ட் ஷேக்கிங் வித் அவங்கள பார்த்து ஒரு பாராட்டு. முடிச்சோடனே உங்கள்கிட்ட கேட்பேன் யாரெல்லாம் பாராட்டுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் சார்கிட்ட நான் பண்ண போகிறேன். பாருங்க சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர் சார், உங்கள் மீசா அருமையாக இருக்குது சார், வெரி குட் சார். ஓகே, பண்ணலாமா? ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் 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 ஆக்டிவிட்டி. வாங்க வாங்க எல்லாரும், இது பாகிஸ்தான் இந்தியா மாதிரி இருக்காதுங்க, எல்லாரும் வாங்க 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 சார், வாங்க எல்லாத்திரும் ப்ளீஸ். இங்கே மூவ் 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 விட உள்ள சார், உள்ள உள்ள போ உள்ள போ. ஹலோ, வாங்க 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 வாங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க வாங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் வாங்க வாங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். ஏ பண்ணலாமா? வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க. முடிஞ்சா? ப்ளீஸ் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹோ ஹோ ஹா ஹா ஹா. ஹோ 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 ஹோ. ஓகே, இப்போ சின்ன வயசுல நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி கேட்குறதோ இல்லை ஒரு தண்ணி கேட்குறதுக்கோ நம்ம கேட்குறோன்னா யாராவது கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஏதோ கேட்குறாங்கன்னு வைங்க, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்குறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். என்னது? அஸ்கு புஸ்கு, அவ்வளோதானா? அஸ்கு இல்லையா? இது ஒரு பெரிய சிஸ்டம் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஒருத்தவங்க வாக் பண்ணுங்க பார்ப்போம். வாக் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது ஒருத்தவங்க நல்ல பெண்கள் வாக் பண்ணுங்க. பெண்கள் வாக் பண்ணால் கேட்க மாட்டாங்க. நல்ல பெண்கள் வாக் பண்ணுங்க பார்ப்போம். பெண்கள் வாக் பண்ணுன்னு சொன்னால் வாக் பண்ண நிறைய இடத்துல அப்படிதான். பெண்கள் வாக் பண்ணுங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல பெண்கள் வாக் பண்ணுங்க, ஆஹா அப்படின்ட்டு ஓடிடும். ஓகே, ப்ளீஸ் வாக் பண்ணுங்க பார்ப்போம். வாங்க பெண்கள். இதுல இருந்து லைன்
ஓகேவா? நல்ல பெண்கள் வாக் பண்ணீங்களா? வாங்க மேடம் ப்ளீஸ், நல்லா நடங்க மேடம். ஓகே ஓகே, அடுத்து ஃபேஷன் ஷோ வாங்க. ஓகே வாங்க ப்ளீஸ் வாங்க, அங்கே பாரு, வாங்க பாரு, வாக் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ, வாக் பண்ணுங்க, நல்லா வாக் பண்ணுங்க மேடம். டேங். ஓகே சார், நல்ல நம்ம ஜென்ஸ் வாங்க சார், வாக் பண்ணுங்க சார். ஜென்ஸ் வெரி குட், தேங்க்யூ, சூப்பர், வாக் பண்ணுங்க, வெரி குட் சார். நீங்கள் வாக் பண்ணுங்க, வாங்க வாக் பண்ணுங்க, வெரி குட். பாருங்க, எஸ். ஓகே, இப்போ நிறைய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பெண்கள்லாம் எப்படி வாக் பண்ணணும் அப்படின்ட்டு, இல்லையா? வெரி குட் பாருங்க. சரி, இப்போ சின்ன வயசு தான், ஒன்றும் இல்லை. நம்ம மேல் வாக் பண்ணுறதுக்கும் ஆண்கள் வாக் பண்ணுறதுக்கும் பெண்கள் வாக் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்கள் எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்குது சார், நம்ம செய்கிற அவ்வளோமே விஷயம் தான். ஓகேவா? ஆண்கள் வாக் பண்ணுறதுக்கு பெண்கள் வாக் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, ஆண்கள் கையை வீசி நடப்பாங்க, சரியா? ஸ்பீடாக போகிறாங்க. பெண்கள் வாக் பண்ணா எப்படி வாக் பண்ணும்? அப்படி வாக் பண்ணாமல் இந்த கலைச்சொல்லி மேடம் கையை வீசி வாக் பண்ணாங்கன்னா, பார்த்தியா அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க, அவங்களுக்கு வந்த விஷயத்தை பார்த்தியா? ஆமாம், பெரிய கவுன்சிலர் ஆகிட்டாங்களாம், அப்படிம்பாங்க, இல்லையா? அப்போது நம்ம இந்த ஒரு ப்ரெஷர் கிடைக்கிறதுனால, ஒரு ட்ரிகரிங் சொசைட்டிலேருந்து வரதுனால பெண்களுடைய வாக்கிங் எப்படி இருக்கு? எப்படி கிடையாது, மெதுவாக தான் நடப்பாங்க. ஆனால் எப்போ வாக் பண்ணலையோ அப்போ நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டம் அடி வாங்குது, நிணநீர் சுரப்பு மண்டலம் ஆக்டிவேட்டாக, அதனால் கட்டி வருது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்முடைய டைமிங்க்கு இந்த லாஃப்டர் நம்ம சொன்ன அந்த செஷனை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும், ஃப்ரெஷ்ஷாகிடலாம். ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு ரிதமெட்டிக்கான ஒரு மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோ ஹா என்ன பண்ண இதே மூவ்மெண்ட் தான். இந்த மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். ஹோ ஹா ஹோ 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 நல்லா ஹோ 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 ஹோ. கை ஆக்ஷன் நல்லா இருக்கணும். ஃப்ராஷன் ஷோல்டர்லாம் சரியாயிரும். ஹோ 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 ஹோ. ஓகே தேங்க்யூ. பாருங்க சார் வந்து பண்ணுறதை பார்த்தீங்களா, வந்து ஆக்ஷன் இருக்கு, ஒரு ஆக்ஷன் நடக்கலை. ஓகே தேங்க்யூ. ஸோ ஓகே ப்ளீஸ் சிட் டவுன். ஒரு 5 minutes உட்காருங்க, நம்ம இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செஷன் போகலாம், ஏன்னா இருக்குது நிறைய. ஓகேவா? ஸோ மனநலம் என்பது நம்ம ஆல்ரெடி கவுன்சிலிங் இருக்கிறனால ஃபாதர் நிறைய விஷயம் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே உளவியல் ரீதியாக ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா மனநலம் என்பது மனநோய் இல்லாமல்னு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் டே டு டே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஓகேவா? மனநோய் இல்லாமல் இருப்பதல்ல, சமூக உணர்ச்சி மற்றும் மன ரீதியான சமநிலையை குறிப்பதாகும் மனநலம் என்பது. இது ஷார்ட்டாக முடிச்சுட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ மனநலின் முக்கியத்துவம் என்ன? பொதுவாக நமக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எந்த டாக்டர்ஸை பார்த்தாலும் மென்டல் ஹெல்த், இல்லையா? எந்த டாக்டர் போனாலும் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸை தாண்டி மென்டல் ஹெல்த்தை பற்றி அதிகமாக பேசுகிறேன். 3 விஷயந்தான், இல்லையா? மனநலம் என்பது எப்போ அப்படின்னா, சமூக உறவுகள், முடிவெடுக்கும் திறன், உடல் நலம். சமூக உறவுகள் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுகள், குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஒன்று அவங்க பேசுகிறத நம்மளால் டிஸ்டர்ப் ஆகுது. நமக்கு ஒன்று அவங்க நல்லதுக்கு சொல்லியிருக்கலாம், ஒரு பாசிட்டிவாக சொன்னாலும் சரி, நெகட்டிவாக சொன்னாலும் சரி, அது என்ன டிஸ்டர்ப் ஆகுது. சப்போ நெகட்டிவாக பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, நான் டிஸ்டர்ப் ஆயிடுறேன், இல்லையா? இன்னொன்று, என்னால் அவங்கள கனெக்ட் பண்ண முடியலை. அவங்க எனக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க கெட்டது பேசுகிறாங்க, ரெண்டுமே என்னால் கனெக்ட் பண்ண. நல்லதுக்கு சொன்னாலும் ஏன் ஏற்றுக்க முடியல, அவங்க கெட்டது சொன்னாலும் என்ன ஏற்றுக்க முடியல. எஸ், அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். சரி, அவங்க சொன்னது தப்பாகவே இருந்துட்டு போட்டோம். உங்களோட சுப்பீரியர் ஒருத்தர் தப்பாக கூட உங்கள் மேலே தப்பாகவே முடிவெடுத்து பேசிட்டா கூட, அதனால் நான் அதை வந்து அதுலேருந்து ஸ்கிப் ஆகி போக முடியல தவிர அங்கேயே உட்காந்துட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது. அதுவா இதுவா, போகலாமா போக வேண்டாமா, இந்த கிளாஸுக்கு போகணுமா போட்டாமா, எப்படி இருக்குமோ, இப்படிங்கிற நிறைய டிஸ்டர்பன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நலம். இந்த மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து டிஸ்டர்ப் ஆகுது. மனசு நல்லா இருக்குது, மனசை பற்றி படிக்கிறோம், இல்லையா? இந்த WHO சொல்கிறது உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மனசு, இந்த உணர்வுகள், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாமே இன்விசிபிளாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே இருக்கிறதுக்கு ஒரு கேப்சூல் வேணும்ல, அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உடம்பு. அப்போது மனசு டிஸ்டர்ப் ஆகும்போது உடம்பு டிஸ்டர்ப் ஆகுது. மனசு டிஸ்டர்ப் ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேலஞ்சு, இம்பேலன்ஸு, அது என்னுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை
கெடுக்குது. ஓகேவா? ஸோ அதனால் மன அழுத்தம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் என்ன? மன அழுத்தத்திற்கான காரணங்கள் நிறையா இருக்குது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இப்போ சொன்னது தான், பணிச்சுமை, பணியில் வந்து பயங்கரமாக இருக்கலாம், அங்கே வந்து நமக்கு சொல்கிற விஷயத்துக்கு டர்ப் பண்ணல, பயங்கர ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அடுத்தது பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நமக்கு இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு போனால் கூட நம்மளால் சரியாக வச்சுக்க முடியல. ஓகேவா? அடுத்தது உறவு சிக்கல்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள். அவங்க சொல்கிறத சுப்பீரியருக்கும் இல்லை பக்கத்தில் உங்களை ஒரே மாதிரி சேலரியில் இருப்பாங்க, ரெண்டுத்துக்குமே நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனை, எப்போதும் தோல்வியை பற்றியாது இல்லையா? கடந்த காலம் நமக்கு சிரமமாக இருந்திருக்கலாம், கடந்த கால நிகழ்வுகளை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எதிர்காலமும் நமக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம், ஃப்ராங்காக சொல்லுங்கள். நான் நாளைக்கு, இன்னைக்கு நேற்று நான் கஷ்டப்பட்டேன், நாளைக்கு நான் நல்லா தான் இருப்பேன்ங்கிற அதிபயங்கரமான நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? கை தூங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு இருக்குது? நான் நல்லா தான் இருப்பேன், நேற்று எனக்கு கஷ்டப்பட்டேன் நான், ஆனால் நாளைக்கு நான் நல்லா இருப்பேன். ஏம்மா பாதியாக இருக்குது? ஓகே, கை தூக்குனீங்களா? அப்போது அந்த உணர்வுகள் இல்லையா, எப்போ பார்த்தாலும் எதிர்மறை சிந்தனையை தாண்டி நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் லைஃபுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை மற்றும் தவறான வாழ்வியல் முறை. தூக்கமின்மைனா உங்களுக்கு தெரியும், நைட்டு தூங்குறது இல்லை, நமக்கு மொபைல் ஃபோன் இல்லையா, ஃபுல்லாக வந்து அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன் ஆகுது. நைட்டு உட்காந்துட்டு நம்ம வந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, கணினி கைபேசி திரைகளை அதிக நேரம் பார்த்தல், இது எல்லாமே மன நோய்க்கான மிக பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையாக இருக்கும்போது, எல்லாரும் சொல்லிட்டேன், குழந்தையாக இருக்கும்போது 400 முறை சிரிக்கிறாங்க, ஆனால் பெரிய ஆளான பிறகு சிரிக்கிறதே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன், முக்கியமான இதில் வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்முடைய பேத்தாலஜியோ ஃபிசியாலஜியை பார்த்தோன்னா, நீங்கள் மனசு கஷ்டப்படும் போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதும் 2 ஹார்மோன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா? பிரச்சனை, யாராவது சிரிக்க சொன்னால், சார் எனக்கு இப்போ சார் நீங்கள் இப்போ சிரிங்க சார் அப்படின்னா, ஏன் சிரிக்கணும்னா இல்லையா, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, சரி பிரச்சனை இருக்க சொல்லுங்கள் சார். சார் சொல்ல முடியாது சார், நான் சொன்னோம்னா உங்கள் காதில் ரத்தம் வர சார், அவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், உங்கள் வீட்டு பிரச்சனை எனக்கு வச்சுருங்க. சரி சரி, பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை இல்லாதவர்கள் யாரு? பிரச்சனை இல்லாதவர்கள் யாரு? ஓகே, எஸ், ஃபாதருக்கு கை தட்டுங்க பார்ப்போம் இல்லையா? 2 பேர் தான், 2 பேர் தான். இந்த உலகத்தை விட்டு சென்றவர்கள் ஒன்று, இன்னொன்று இந்த உலகத்தில் பிறக்காதவர்கள். இந்த 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு கிடையாது, ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. என்ன, இவருக்கு சாருக்கு வந்து ஆட்டோவில் ஃபுல்லாக பிரச்சனை இருக்கலாம், இவங்களுக்கு டிம்போவில் இருக்கலாம், இவங்களுக்கு டாரஸ் லாரியில் பிரச்சனை இருக்கலாம். டாரஸ் லாரி பிரச்சனை இல்லை, அதுக்கு உள்ள அவ்வளவு கெப்பாசிட்டி, அவ்வளவு ஹோல்டிங் ஆயிருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அப்போ இப்போ ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் இந்த லாஃப்டர் அப்படின்னா, பிரச்சனை இருக்கிறதுனால சிரிக்கலையா, நீங்க சிரிக்காததுனால, உங்களை ஒரு மைண்ட்ஃபுல்னஸா வைக்கிறதுனால, உங்களை ஹாப்பினஸா வைக்காததுனால உங்க பிரச்சனை சரியாகலையா? தான் கொஸ்டின். பிரச்சனை இருக்கிறதுனால நான் சிரிக்கலைங்கிறது எல்லாரும் சொல்றது, ஆனா பிரச்சனை இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்கான முயற்சியை நீங்க எடுத்தீங்க, இல்ல நமக்கு கடவுள் துணையா இருக்கிறார், எதுவா இருந்தாலும் உங்கள் மூளை உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு முயற்சி எடுக்கும். அதுதான் நம்முடைய உடல் மொழி, உடல் அறிவு, அது சரி பண்றதுக்கு ரெடி ஆகும். ஆனா அதற்கான வாய்ப்பு தான் எதுக்காக? ஒரு ஸ்டிமுலண்ட், லைட்டா என்ன தள்ளி விட்டுரு, லேசா கொஞ்சம் சிரிச்சிரு, லேசா என்ன தள்ளி விட்டேன்னா நான் அழகா ரெடி ஆயிருவேன் உங்கள்கிட்ட சொல்லும், ஆனா கேட்க மாட்டேன். பிரச்சனை, ஐயோ கடவுளே எனக்கு அப்படி ஆயிடுச்சு, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை கடவுளேன்னு தலையில அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்போமே தவிர வாய்ப்பு கிடைக்கும் போது பண்ணதில்லை. இப்படி பாருங்க, ஃபாதர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த வாரம் 2வது விஷயம், ஏதோ ஒரு சூழல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து இங்க கிடைக்கிற அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்தில் நமக்கான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வாய்ப்பு வரும், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்மகிட்ட கிடைக்குதோ, யாரையோ ஒருத்தர் பார்க்குவீங்க, அதன் மூலமா நீங்க வெளியே போய்க்கலாம். இதுதாங்க சப்ஜெக்ட். அப்ப 2 விஷயம் நடக்குது. 2 விஷயம், மன அழுத்தம் ஆகும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுங்கிற சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேட் ஆகி, ஹார்மோன் ஆகி, கார்டிசோல் அதிகமாகி, அட்ரினல் ஆக்டிவேட் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஹார்மோனாக வந்து நம்ம உடம்புல கூடிய பிரெயின் செல்ஸ் எல்லாமே லாக்டிக் ஆசிட் டெபாசிட் ஆகி ஸ்டிஃப்னஸ் ஆகி எதையுமே யோசிக்க தோணாது, சாப்பிட தோணாது, எதையுமே வேலை செய்ய தோணாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அதை சரி பண்றதுக்கு நாம ஒரு நேர் ஆப்போசிட்டான ஒரு ஹார்மோன் இருக்கு, அதுக்கு பார்த்தா ஹாப்பி ஹார்மோன்ஸ். அது டோஸ் 4 ஹார்மோன் இருக்கு, ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் எண்டோஃபைன்ங்கிற 4 ஹார்மோனு நாம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணாலோ, நாமளே நாம சரி பண்ணிக்கிட்டாலோ, நம்முடைய லைஃப் அப்படி வச்சுக்கிட்டாலோ
நம்ம நேரே அந்த சிஸ்டத்தை நம்ம அழகாக ஆக்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம போயிடலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு போயிடலாம். நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது நல்லா இருக்கும். ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது நம்ம ஒரு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு அதுதான் நம்ம பேச போகிறோம், சிரிக்க சொல்ல போகிறோம். சிரிக்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதில் இருக்குது ஃபைனல் டச் அப்படி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ப்ளீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு இப்போ நான் அதை பேசினது தான். அட்ரினல் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பத்தட்டிக்னா ஃபுல்லாகவே ஃபைட்டு, ஸ்டிமுலண்ட், ஹைப்பர் ஆக்டிவ், இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். அட்ரினல் ஓவராகுது. அட்ரினல் எப்போ இருந்து சுரக்குது? எப்போ இருந்து அட்ரினல் சுரக்குதுன்னா இன்னைக்கு பை பர்த்தில் இருந்து அட்ரினல் ஸ்டிமுலேஷன் தான். ஒரு குழந்தை வெளியில் வர அன்னையிலிருந்து அட்ரினல் சுரப்பு தான். ஒரு தாய் ஒரு கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிற நேரத்தில் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கன்சீவ் ஆகிருக்காங்க, டெலிவரி ஆகிற நேரத்தில் டேட்டு கொடுத்துட்டாங்க, 4 டைம் கொடுத்துட்டாங்க, 4 மணிக்கு குழந்தை பிறக்குது. 4 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் குழந்தை 4 மணிக்கு பிறக்கலை, 5 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் தடுமாறுவது யாருன்னா அந்த தாயை காப்பாற்றுறது தான் முயற்சி எடுப்பாங்க. அந்த தாய் ஐயோ அப்படி ஆயிடுச்சா, சிசேரியன் பண்ணிடலாமா, என்ன பண்ணிடலாமா, அனஸ்தீசியா கொடுத்துடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அந்த குழந்தையும் வெளியே வரதுக்கு முயற்சி எடுக்கும், அதுக்கும் அட்ரினல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுக்கும் ட்ரிகரிங் ஆகும். 1 மணி நேரம் கழித்து வெளியே வரும்போது அது ஒரு நீல கலர் குழந்தையா வரும், அதுவும் ஒரு அட்ரினல் ஓவரா சுரந்து அதுவும் ஸ்டிமுலேஷன் ஆகும். அப்போ அப்படி பிறக்கும் போதே நம்ம அட்ரினல் ட்ரிகரிங்கோடு தான் பிறக்கிறோம். அப்போ அந்த அட்ரினலை ஒவ்வொரு நாளும் அந்த அட்ரினலை சுரந்து சுரந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது இல்லை, ஒரு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறோம். அதை மாற்றுவதற்கு இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். ஹாப்பி ஹார்மோன்ஸ் வேலையை பாருங்க. எண்டோஃபின், முக்கியமானது 2 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. எண்டோஃபின் இயற்கை வலி நிவாரணி, வலிகளை குணப்படுத்துறதுக்கு நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்புல எண்டோஃபின்ங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கு. ஓகேவா? அந்த ஹார்மோன் ஆக்டிவேஷன் நமக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு இல்லைன்னா நாம வலி சிரிக்கிறது மூலமாக கூட, நம்ம ஒரு ப்ளஷராக வச்சுக்கிற மூலமாக, ஆக்டிவேஷன் பண்ணுறது மூலமாக, இந்த மூவ்மெண்ட் பண்ணுறது மூலமாக கூட அதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். அடுத்து டோபமின், செரட்டோனின், மன அமைதி, நல்ல தூக்கம் மற்றும் உந்துதலை உருவாக்கும். 2 விஷயங்களும் நடக்கும். அந்த இதுவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு பிரச்சனை வருது, இங்கே சிரிக்கிறது மூலமாக இது சரியாகுது. இந்த 2ஐயும் நாம் வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வராங்கன்னா, ஒரு கவுன்சிலராக நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது தான் இந்த லாஃப்டர் யோகாவோட மிக முக்கியமான விஷயம். அறிவியல் உண்மை பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் நான் பேசும்போது ஆரம்பத்தில் ஃபாதர் ஒரு அற்புதமான வாய்ப்பு. முதல்ல என்னுடைய பிறந்த நாள் அன்று தான் வந்து நம்ம கோலிகிராஸ் காலேஜில் நடத்த ஒரு நிகழ்ச்சி, அன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள். ஃபர்ஸ்ட் டைமாக கவுன்சிலிங் ஃபாரமில் எனக்கு லாஃப்டர் தெரப்பிக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபாதர் நெல்சன் அவர்கள் தான். பிறந்த நாள் அன்னைக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, சந்தோஷம். அன்னைக்கு தான் கொடுத்தாங்க எனக்கு, அன்றைக்கி நம்ம மறக்க முடியாது. ஓகேவா? இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கேட்பாங்க, சார் சிரிக்கிறது வந்து காமெடியை பார்த்து சிரிப்போம், எல்லாம் சிரிப்போம், அந்த சிரிப்புக்கு இதுக்கு என்ன செய்ய அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சார். நீங்கள் காமெடியை பார்த்து விவேக் காமெடியோ வடிவேல் காமெடியோ இல்லை நம்முடைய எந்த காமெடியாக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட உட்கார்ந்து நீங்கள் கேட்க முடியாது. எல்லாமே வல்கரா பெண்களை பற்றி தப்பாக பேசுகிற காமெடி தான். பெண்களை பற்றி வல்கரா நீங்கள் ரொம்ப யோசித்து கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதில் பெண்களை தப்பாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட காமெடி நம்ம பார்க்க வேண்டாம். ஆனால் நான் ஏன் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறேன்னா, காமெடியை பார்த்து சிரிக்கலாங்க, ஆனால் உள்ள என்ன அர்த்தத்தில் பேசுகிறாங்க. ஒன்றே பாட்டியை பற்றி தப்பாக பேசுவான், இல்லாட்டா கூட நம்மளுடைய மனைவியை பற்றி தப்பாக பேசுவான், இல்லை பெண்களை பற்றி தப்பாக பேசுவான். அதுதான் காமெடி. அதை பார்த்து நம்ம அழகா நீங்கள் போய் சந்தானம் காமெடி கேட்டு பாருங்க, அவ்வளவும் தப்பு தப்பான காமெடி, தப்பு தப்பான பேச்சு, அது நம்ம சமூகத்துக்கு தேவையில்லை. ஆனால் இந்த காமெடி என்ன அப்படின்னா, இந்த பண்ணக்கூடிய லாஃப்டருங்கிறது நம்ம மூளை ஒன்று செய்து நீங்கள் ஃபேக்காக சிரித்தாலும் இல்லை ரியலாக சிரித்தாலும் ஒரே ஆக்டிவேஷன் தான் பண்ணுன்னு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் நான் சொன்னோம்ல, சும்மா சிரிங்க, வெரி குட் வெரி குட் அப்படி சொன்னாலே ஃபேஸ் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுக்கு நார்மல் ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆகும்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எப்போ வேணாலும் நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு சிரிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், தனியாக உட்காந்து சிரிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஃபேமிலியோட சிரிக்கணும், அது மட்டும் தான் ஒரே கண்டிஷன். ஓகேவா? ஓகே பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிரிப்பு யோகானா என்ன அப்படின்னா தனிச்சாக இப்போ சொன்னேன். சிரிப்பு யோகா நன்மை இதை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் மதன் கட்டாரியா, ஒரு மாடர்ன் மெடிசின் ப்ராக்டிஷனர். 1995 நான் சொன்னோம் இல்லையா, ஒரு கிளப்பில் போய் இப்போ பண்ணும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமெடியை சொல்லுன்னு சொல்லி பெண்களை பற்றி தப்பாக டபுள் மீனிங்கில் பேச ஆரம்பித்தாங்க. இதை மாற்றணுங்கிறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த லாஃப்டர் யோகா. ஃபாரினில் இதுக்கு பேர் லாஃப்டர் தெரப்பியா. இன்றைக்கி எல்லா இடமும் இந்தியா ஃபுல்லாக 151 கண்ட்ரீஸில் இதை கொண்டு போயிட்டுருக்காங்க. இதோட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பிராணவாயு. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரெயினுக்கு 25% ஆக்சிஜன் சப்ளை எக்ஸ்ட்ரா.
எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சப்ளை ஆகுதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா சிரிச்சிங்கன்னா முதல்ல காஃப் வரும், சளி அதிகமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகப்படுத்தலாம், ஒரு WBC ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, மாதிரி இதய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துது, சமூக இணக்கம். குழுவாக சிரிக்கும் போது ஈகோ, சிலவங்க பார்த்தீங்கன்னா பேசுங்கன்னு சொன்னால் நான் பேச மாட்டேன், இப்படி கிடையாது. இங்கே வந்து ஈகோ விஷயம் கிடையாது. எல்லாரும் தலையில் இருக்கக்கூடிய மாஸ்கை கலத்தி வெளியே போடணும். இங்கே பெரிய ஆளு சின்ன ஆளு ஆல் ஆர் சில்ட்ரன். இங்கே எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க? எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க சொல்லுங்க பாபு? எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க ப்ளீஸ்? எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க? எத்தனை குழந்தைங்க? 1 2 3 இவ்வளோ தானா? எல்லாரும் குழந்தைங்களா இல்லையா? எல்லாரும் குழந்தைங்களா இல்லையா? அப்போ எத்தனை குழந்தைங்க இருக்கீங்க? ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்குல்ல, நம்ம எல்லாம் பெரிய ஆளுன்னு. இங்கே இது கான்செப்டே சைல்ட் லைக் பிளேஃபுல்னஸ், குழந்தைத்தனமான சிரிப்பு. நம்மக்கிட்ட உள்ள ஒரு இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா, அதை குழந்தை சார் நம்ம ஃபாதர் நெல்சன் சார் மூலமாக நம்ம ஆல்வின் மாதர் ஃபாதர் அழகாக கொடுத்தாங்க. அகக்குழந்தை, அந்த அகக்குழந்தையினுடைய அகங்காரத்தில் இருக்க குழந்தைய அடித்து வச்சுட்டு ரிலீஸாக உண்மையான அந்த குழந்தைய நம்ம வெளியே கொண்டிருக்கு. சிரிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ அறிவியல் பூர்வமான அணுகுமுறை. சாரி ஓகே எல்லாம் பேசியாச்சு. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். பிளட் சுகர் லெவல் குறைக்கிறது. ஓகேவா? இப்போது ஒரு டஃப்பான ஒரு போர் அடிக்கிற ஒரு சப்ஜெக்ட், நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு போர் அடிக்கிற சப்ஜெக்டை கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இல்லை கணக்கு ஏதோ மேக்ஸோ சயின்ஸோ கேட்குறாங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க சுகர் லெவல் அதிகமாகுது. ஆனால் ஒரு காமெடியோ இந்த மாதிரி லாஃபிங் செஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிளட் சுகரை செக் பண்ணிங்கன்னா லோ சுகர் ஆகுதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஹார்ட்டோட இஷ்யூஸ். சப்போஸ் நடக்க முடியாது, கொஞ்சம் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க உட்கார்ந்துக்கிட்டே சிரித்து இந்த மூவ்மெண்ட் பண்ணாலே ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப். அடுத்து பாருங்க. ஸோ இதில் மிக முக்கியமானது ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் பிளட் வெசல்ஸுக்கு உள்ளால எபித்திலியம், சரியா? சாரி எபித்திலியம் இல்லை, எண்டோத்திலியம் அப்படிங்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய திக்னஸ் வராமல் இருக்கிறது. அது திக்னஸ் ஆகிடுச்சா கார்டியாக் அரெஸ்ட் வரும். அதை ரிலீஸ் பண்ணுது இந்த நீங்கள் பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி சிரிக்கிறது மூலமாக நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆற்றுப்படுத்தினரா நம்முடைய வேலை என்னென்னா, நம்மளுடைய வரக்கூடிய உங்கள்கிட்ட சும்மா சிரிக்க வைக்கிறது. ஜஸ்ட் அவங்கள பற்றி பார்த்துட்டு ஆற்றுப்படுத்தல் பணிக்குழுவின் ஆலோசகர்கள் உங்களிடம் வரும் பயனாளிகளுக்கு இதை கொண்டு சேர்க்கும் வழிமுறைகள். தினசரி ஒரு பயனாளிகளுக்கு தினமும் காலை 10 to 15 நிமிடங்கள் தனியாகவோ அல்லது குடும்பத்தோட சிரிக்க அறிவுறுத்து. ஒருத்தருக்கு வராங்கன்னா முதல்ல அவங்களை கனெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் அவங்க வராங்கன்னா முதல் நாள் வந்த அன்றைக்கே சிரிங்க அப்படின்னா ஓடிடுவாங்க. ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து அவங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். போலி சிரிப்பும் பலன் தரும். மனம் வராவிட்டாலும் பரவாயில்லை, உதடுகளை விருத்து. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் சும்மா சிரிங்கனால விட அப்படின்னு அவங்க சிரிச்சாலும் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா, உடலுக்கு சத்தமாக சிரியுங்கள், தானாக மகிழ்ச்சி வரும் என்று புரிய வைக்கவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். புன்னகை என்பது முகத்தின் அழகு இல்லையா? சிரிப்பு என்பது ஆன்மாவின் ஆரோக்கியம். மன அழுத்தம் என்பது நாம் தவிர்க்க முடியாத ஒன்றல்ல, எதை எதிர்கொள்ளும் கலைதான். அதை எதிர்கொள்ளும் கலைதான் சிரிப்பு யோகா. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்முடைய மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த விஷயங்களை நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, இது எல்லாமே சயின்டிஃபிக்கான ப்ரூஃபான விஷயம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்பை ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு இல்லையா, நம்மளோட பிளட்டோட குவாலிட்டியையும் குவான்டிட்டியையும் அதிகப்படுத்துறதுக்கு இந்த லாஃபிங் செஷன் மூலமாக டோபமைன் ஆக்சிடோசினை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு கவுன்சிலராக நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிபந்தனையற்ற சிரிப்பு, நிபந்தனை இல்லை சிரிப்பு, நாமளே சில ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட 200 டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரை நம்ம பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? இப்போ நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து டான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து இல்லையா, அந்த 5 elements ஆஃப் ஜாயை நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ஃபேமிலியில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. நிறைய பேர் வீட்டில் சிரிக்கிறதே கிடையாது இல்லையா, அதனால் சிரிப்பை நம்ம பயன்படுத்தலாம். பண்ணலாமா? ரெடியா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் இந்த கையை வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் பக்கத்தில் கூட வரலாம். ரொம்ப ரொம்ப தூரத்தில் இந்த மாதிரி இருக்குது. ஃபாதர் கொஞ்சம் சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லைன் வேணும், அந்த லைன் ஒரே லைனில், அந்த லைனில் அந்த மேடம் அவங்களாம் அவ்வளோ ஃப்ரண்ட்டில் வாங்க மேடம், உள்ள கேப் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பேர் ஜாயிண்ட் லாஃபர். தைல பண்ண போகிறோம். ஓகேவா? ஹா 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 அப்படிங்கிறது
ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கையில் மெதுவாக தட்டணும். சரியா? ஓகே. நீங்கள் தட்டும்போது அவங்க முதுகை காணிச்சாங்கன்னா மெதுவாக தட்டுங்க, ஸ்பீடாக தட்டிடாது. சரியா? பண்ணலாமா? ரெடி? பெண்ட் பண்ணிக்கங்க, பெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ரெடி? ஹோ 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 ஹா 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 ஹோ 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 ஹோ. நல்லா நல்லா. ஓகே, தேங்க்யூ. இப்போ இட்ஸ் கால்டு டீ லாஃபர், தேநீர் சிரிப்பு. என்ன சார்? தேநீர் சிரிப்பு. ஓகேவா? டீ லாஃபர். சார் உட்காராங்க சார். ஸோ 2 கையில் டீ கப் இருக்கு. இந்த டீயை நம்ம வந்து ஆற வச்சு மொத்தமாக குடிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. சரியா? பொதுவாக நம்ம வீடுகளில், நம்ம கிராமங்களில் பார்க்குறோம் இல்லையா, அந்த டீ கடையில் வந்து டீ ஆற வைக்கிறதுக்கு ஒரு சவுண்டு வரும் இல்லையா? என்ன சவுண்டு? ஆமாம், அது பாம்பு. இப்போ நம்ம அதாவது இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மன இறுக்கத்திலிருந்து அப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இமேஜினரி. ஓகேவா? டீ கப் இருக்கு, பக்கத்தில் மூக்க உடைச்சிடக்கூடாது, பக்கத்தில் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா சிரிப்பு. இது வீர சிரிப்போ சிவாஜி சிரிப்போ ஏதோ ஒரு சிரிப்பு அப்படியே ஆக்டிவா பண்ணும். ஓகே, பண்ணலாமா? என்ன ஒரு முறை. ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு தி மொபைல் ஆஃபர். ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸை நீங்க எடுத்துக்கணும். சொல்லிக் கொடுக்க ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகே, மொபைல் ஆஃபர். ஓகே, எப்போவுமே நம்ம மொபைலை வந்து லெஃப்ட்டில் வைக்கணுமா ரைட்டில் வைக்கணுமா? காதில் லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 2 ஆக்டிவிட்டிஸ் தான். இங்கே மூவ்மெண்ட் வர போகிறீங்க. காதை வச்சுட்டு யாரோ ஒருத்தங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, வெல்விஷர் யாரோ ஒருத்தங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க சிரிச்சு. த சேம் டைம் இங்கே இருக்கிறவங்களும் உங்கள் முன்னே வராங்க, அவங்கள்ட்டையும் பேச போகிறீங்க. ஓகேவா? 2 ஆக்ஷன், டொல் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஒன்று இங்கே, இன்னொன்று அங்கே. ஓகே, பண்ணலாமா? ஓகே, ஸோ காதில் வச்சுக்கோங்க. ஓகே, மூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, எல்லாரும் மூவ்மெண்ட் இருக்கணும். இங்கே ஆப்போசிட்டில் இப்போ நிற்க மேடம், நம்ம கலைச்சொல்லி மேடம் வராங்க, எல்லாரும் வராங்க, ஃபாதர் வராங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்து அவங்கள்ட்டே பேசணும், ஃபோன்லேயும் பேசணும், சிரிச்சுக்கிட்டே பேசணும். ஓகே, பண்ணலாமா? காதில் வச்சுக்கோங்க. ரெடி? ரெடி, ஸ்டார்ட் 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 ஸ்டார்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ உட்காருங்க, என்ன இருக்கு. ஸோ ஸோ மனசு அப்படிங்கிறது, மனசை நம்ம நல்லா வச்சுக்கிறது. சில நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எதுக்காகனா, இந்த மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, மனசை நல்லா வச்சுக்க என்ன பண்ணலாம், மனசை நல்லா வச்சுக்க என்ன சார் பண்ணலாம். ஸோ மனசை நல்லா வச்சுக்கிறது என்ன பண்ணலாம்? இப்போ அதான பிரச்சனை. இப்போ நம்ம லாப்டர் வைக்கிறது எதுக்காக? மனசை சரியாக வச்சுக்க முடியல. மனசு ஒரு குரங்கு இல்லையா? இதை மனசை வச்சு என்ன பண்ணலாம்? என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட இல்லையா? தியானம் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், டூருக்கு பண்ணலாம், பாட்டு பாடலாம், எல்லாமே இருக்குது இல்லையா? இல்லையா? இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு டிவைன் எனர்ஜியில் ஒரு இறையாற்றலோடு சம்மந்தப்பட்டிருப்போம். நம்ம அதிகமாக எங்கே போகிறது? கோயில், சர்ச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம் இல்லையா? இப்போது கோயிலில் போயோ சர்ச்சில் போயோ நல்லா ப்ரேயர் பண்ணுறோம்.
ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கும்போது நம்ம சண்டைக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம யாரை பிடிக்காதோ அவங்க முன்னே வந்துட்டாங்க. என்ன ஆச்சுது? ப்ரேயரு எல்லாம் மாறி போயிடுது இல்லையா? கோயிலில் போய் கெட்ட வார்த்தை பேசலாமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? பேசலாமா? பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளோதான். பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது இல்லையா? பேசுனா என்ன ஆகும்? அதை போய் தாண்டி எதுவுமே இல்லை. அவங்க யாருடைய மனசு? ஏன் பேசக்கூடாது? அதுக்கு தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப நேரம் இருக்கல, ஏன்னா மனசை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம ஒரு கவுன்சிலராக நம்ம என்ன செய்யணும்? நாம் மற்றவங்க ஒரு ட்ரீட்மெண்ட், நம்மகிட்ட ஒரு கவுன்சிலிங் வாரவங்களை தாண்டி ஒரு கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, பொது சமூகத்துக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். சரியா? இப்போது கோயிலில் போய் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இல்லையா? ஏன் பேசக்கூடாதுன்னா அங்கே ஒரு உயர்ந்த ஆற்றல் இருக்குது, இன்விசிபிள் எனர்ஜி இருக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் சக்தி, ஒரு உயர்ந்த சக்தி இருக்குது. நம்மளையெல்லாம் படைத்த இறையாற்றல் அங்கே இருக்குது, ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அங்கே இருக்குது. அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இல்லையா? அப்படிதானே? வீடு ஒரு கோவில் தானே? வீடு ஒரு கோவில் தானே? இங்கே என்ன இருக்குது? அங்கே கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி இருக்குது, இங்கே கண்ணுக்கு தெரிந்த உயிர் சக்தி இருக்குது. என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் கணவர் இருக்கிறாங்க, நான் யாரெல்லாம் நம்ப வேணும்னு நினைக்கிறேனோ அவங்க இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி இருக்கிற இடத்துல பேசக்கூடாது. கண்ணுக்கு தெரிந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அடுத்த வீட்டு கதை, ஓடி போன கதை, ஆடை மாடை சனியனை உருப்படியா மண்ணா போயா, நான் இங்கே வந்தேனா எதுக்கு வந்தேன், நான் அங்கே கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி எதுக்கு பண்ணணும், எதுக்கு இந்த வாழ்க்கை, செசாம செய்யலாம், இது எனக்கு வந்திருக்கு பிறகு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை. சொல்லுங்கம்மா, வந்தது சரியில்லை வாச்சது சரியில்லை. வந்தது புள்ள வாச்சது, வந்தது பொண்ட ஒய்ஃபு வாச்சது புள்ள. வந்தது சரி, வந்தது சரியில்லை. நீங்க சொல்லுங்க, வந்தது எது வாச்சது எது? வந்தது சரியில்லை வாச்சது சரியில்லை. யாருன்னு கேட்டேன். வந்தது எது வாச்சது எது? வந்தது எது வாச்சது எது? வந்தது அவதான் வாச்சது அவதான். கடவுளே, யாரா சொல்லுங்க, வந்தது எது வாச்சது எது? வந்தது உங்களுக்கு தெரியுமா? வந்தது எது வாச்சது? நம்ம இந்த மாதிரி வந்தது சரியில்லை வாச்சது சரியில்லைன்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பேசுனா எப்படி இருக்கிற மனசு? கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தி இருக்கிற இடத்துல பேசக்கூடாது. கண்ணுக்கு தெரிந்த உயிராற்றல் இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிர் இது, என்னுடைய பிளட்டு, ஏன் பிளட்டு இது. அப்படி உள்ள உட்காந்துட்டு தேவையில்லாத கதை போகிற கதையை பேசினா அங்கே இருக்கிறவுடைய உயிர் சக்தி நம்ம உடம்புல எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிரிப்பு இல்லை, பாசிட்டிவ் தான் இல்லை, எப்பவுமே எதிர்மறையான விஷயம், அடுத்த விட்டு கதையை பற்றியே பேசுறது. அதனால இந்த ஒரு லாஃபிங் செஷனை நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த கவுன்சிலிங் ஃபார்மில் இந்த டேட்ல இருந்து நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இனிமேல் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்வதை நாம நிறுத்தணும். ஒரு கவுன்சிலருடைய கான்செப்டே அடுத்தவங்களை இல்லையா, பிரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு கான்செப்ட் இருக்கு கவுன்சிலிங்ல. யாரும் ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசுறாங்கன்னா அதை நினைச்சக்கூடாது, நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலியில் உட்காந்துட்டு அடுத்த வீட்டு கதையை பேசிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக இருக்க முடியாது. அப்போ நாம என் மனசுக்குள்ள அடுத்தவங்களை, சார் அவங்க பேசுறாங்க சார், அவங்க பேசிட்டு போட்டோம், நீங்க உங்களை எப்படி சரி பண்ணிக்கிறது இல்லையா? செல்ஃபா என்ன நான் சரியா வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்கணும். செல்ஃபா என்ன அனலைஸ் பண்ணிக்கிறேன், நான் யாரு, என்னுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன நான் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா வந்துடலாம். செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறோம், குடும்பத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு அக்செப்டன்ஸ் வரும். ஃபாதர் சொல்லிக்குவாங்க அக்செப்டன்ஸ், எஸ் இதுதான் என் வாழ்க்கை, என் குடும்பம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதை சரி பண்ணிக்கிறதுக்கு நாம என்ன நான் தயார்படுத்தணும்னா, டெய்லி காலையில் 5 to 7 ஏதோ ஒரு டைமில் என்ன நான் என்னுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஹாப்பி ஹார்மோன்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம். ஒரு 10 minutes, ஒரு 15 minutes நாம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சைனீஸில் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மெத்தட் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம அந்த இதில் பண்ணுறோம். ஓகேவா? இது பண்ணலாமா சார்? ஓகே, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். சின்ன ஒரு மெத்தடு, டெய்லி அதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நிறைய டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் பண்ண போகிறோம், ஒரு ரிதமெட்டிக்காக பண்ண போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்முடைய ரிஸ்ட் ஜாயின்ட்லேருந்து பண்ண போகிறோம். ஒரு 10 counts, 1 2 3 4 5 ஒரு மூவ்மெண்ட் இந்த பெண்டிங்கில் பண்ண போகிறோம். ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்போ ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் நம்முடைய ஷோல்டரில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் செஸ்ட்டில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லோயர், ஓகேவா, லோயர் தொராசிக்கில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் முட்டியில் பண்ணுறோம். ஓகேவா? ஆங்கிள் ஜாயிண்டில் வீட்டில் பண்ணிக்கங்க, கீழே விழுந்துடக்கூடாது. ஓகேவா? பண்ணலாமா? ஸோ ஒரு 10 counts பாருங்கள் ப்ளீஸ். கை எப்படி வச்சுக்கோங்க, ரெடியா? ஓகே, கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கங்க, பெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம ரிதமேட்டிக்காக பண்ண போகிறோம். இந்த மூவ்மெண்ட் வர கண்டிப்பாக ஒரு 10 times நம்ம வந்து பண்ணிக்கணும். ஃபாதருக்கு தெரியல. ஓகேவா? பாருங்க, ரிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெடியாக பண்ணலாமா? ரிதம் ரெடி, ரெட் ஸ்டார்ட். 1 2 மூவ்.
மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட் வரணும் சார். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த முதல்ல இந்த மூவ்மெண்ட் வரட்டும். முதல்ல கை எப்படி வச்சுக்க, மூவ்மெண்ட். டக் 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 டக். முதல்ல நான் அடிக்கல, வெயிட் பண்ணுங்க. இப்படி கை வச்சுக்கங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3. கிளாப் பண்ணுங்க. 9 10. 1 2 3. இத நிறைய பேர் பண்ணல. நம்ம நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே நிறைய பேர் பண்ணல. ஓகே முதல்ல பண்ணுவோம். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஓகே கீழே பண்ணணும், கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை பயந்து. ஓகே ஸோ இதை மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் இது எல்லாமே ஒரு ப்ளஷர் உருவாக்குது. ஒரு டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இமேஜினரி, நமக்கு டைம் இருக்குது, ஜஸ்ட் ஃபாதர் சொல்லிட்டு எல்லாருக்கும் டான்ஸ் இருக்குது. ஓகே இப்போ கை வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இருக்கக்கூடிய இமேஜினரி மிரர். ஓகேவா? இந்த மிரரில் யாருக்கு முகம் தெரியும்? உங்கள் முகம் தெரியும் இல்லையா? பக்கத்தில் இப்படி காமிச்சிடக்கூடாது. எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக நம்மளை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம். நான் யார் தெரியுமா, என்னை பற்றி எப்படி தெரியுமா, நான் அப்படி நம்மகிட்ட கூட எல்லாத்தையும் பேசுவோமே தவிர, ஆனால் நம்மளோட நெகட்டிவான விஷயத்தை யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோம். நம்ம இப்போ என்னுடைய நெகட்டிவ் பற்றி பேசுனா எனக்கு ஒரு புக்கே போடலாம் இல்லையா? இப்போ நம்ம முதல் முறையாக சிரித்துக்கிட்டே போய் நம்ம பக்கத்தில் எல்லாத்திட்டையும் போய் நம்மளுடைய நெகட்டிவாக பேச போகிறோம். அதுக்கு பதிலாக பெரிய புக்கே போடணும் இல்லையா? இப்போ நான் சின்ன ஒரு ஆக்டிங் மூலமாக பண்ண போகிறோம். எல்லாத்திட்டையும் போய் உங்களை பற்றி பேச போகிறேன். இப்போ நான் சார்ட்ட சொல்ல போகிறேன், சார் ஐயோ கடவுளே கெட்ட பையன் சார். இதை நம்ம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே பண்ணணும். ஓகேவா? இது வந்து நம்முடைய நெகட்டிவ் விஷயம் தான் இல்லையா? நம்மளை பற்றி உள்ளே இருக்கிறத எக்ஸ்பிரஷன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளே போய் டெப்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சிரிச்சுக்கிட்டே வெளியில் எடுத்து மற்றவங்கள்ட்ட சொல்ல போகிறோம். இது சொல்கிறது மூலமாக தொடர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள்கிட்ட எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஓகே பண்ணலாமா? ப்ளீஸ் உங்களோட கை வச்சுக்கோங்க. பக்கத்தில் போய் எல்லாத்திலையும் இப்படி காமிச்சிடக்கூடாது, அவங்க முகத்தை சொன்ன மாதிரி இருக்கும், அடுத்தவங்க பேசுன மாதிரி இருக்கும். ஓகே இப்போ எல்லாத்திலையும் போய் சொல்லுங்கள் பாப்போம், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு ஆக்டிங், ஒரு 3 ஆக்டிங் மட்டும்தான். ஓகே ப்ளீஸ் சொல்லுங்கள் பாப்போம். ஓகே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கெட்ட பையன் சார். பாட்டு போட்டா இது ஏன்னா ஓகே ஒரு செயின், ஒரு கவுன்சிலிங் போறதுக்கு ஒரு செயின், இந்த செயின்
ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒரு கனெக்டிங்காக பண்ண அந்த சமூகத்தை பெரிய லெவலில் பார்க்கணும். அது ஒருத்தர் கீழே பிடிச்சி தரக்கூடாது. கண்டிஷன் யாராவது கீழே ஒரு சப்போஸ் யாராவது லேட் ஆகுது மெதுவாக தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி செயினை வந்து 6 to 10 வரைக்கும் ஒரு மூவ் பண்ணி சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து இதாக இருக்கும். அது பிரச்சனை ஒரு டான்ஸ் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு போர்ட் லாபிங் பண்ணிட்டு ஓகேவா? ஓகே பண்ணலாமா சார்? ஸோ இங்கே இருக்காங்க ஓகேவா? ஸோ கண்டிஷன் தயவு செஞ்சு ரிவர்ஸ் போகும்போது கீழே விட்டுருப்பேன். மெதுவாக போகணும், சப்பல் ஓகே ப்ளீஸ் வாங்க. நான் சொல்லுங்க யாரோ ஒருத்தங்க சிங்கிளா வாங்க. அப்புறம் எல்லாம் சேர்த்து படிக்கலாம். சிங்கிளா வாங்க. சிங்கிளா சொல்லுங்க. ஏ சிங்கிளா கேமரா கனெக்ட் பண்ணுங்க. கேமரா கழுவி விடாது. ஓகேவா? அந்த டீம் வரும். சரியா? ஓகே
வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்னும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்னும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை நின்ற நிலா அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதி தேங்க்யூ. ஸோ இப்போது ஃபைனல் ஒரே ஒரு லைஃப் போட். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் வயசாகாதவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக ஃபீல் பண்ணுறவங்க இதில் வந்து உட்காரலாம். ஒரு 3 பேர் 1 2 3 1 2 3 2 போட் முடிச்சிடலாம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே கீழே உட்காரணும், இங்கே கீழே உட்காரணும். வாங்க இங்கே பார்த்து சார் என்ன பார்த்து சார் இப்படி என்ன பாரு 1 2 3 இங்கே ஒரு லைன் வாங்க சார். இங்கே ஒரு போட்டு, இந்த லைனில் ஒரு போட்டு வாங்க. அப்படி வாங்க சார், இதில் உட்கார் கீழே ஆமாம் இல்லை இங்கே பாருங்க, என்ன உட்காந்துருக்கு இங்கே பாருங்க. 1 2 1 2 பின்னால் இங்கே வாங்க மேடம், இங்கே வாங்க சார். 2 பேர் இங்கே 2 பேர் இங்கே 2 பேர் பின்னால் அப்படி உட்காரலாம். இங்கே வாங்க சார், இங்கே வாங்க, இல்லை உட்கார் நீங்கள் அவங்க பின்னால் உட்கார். மேடம் இங்கே வாங்க சார், இங்கே வாங்க மேடம், வாங்க இங்கே வாங்க இந்த போட்டு ஓட்ட போகிறோம். வாங்க மேடம் வாங்க, போட்டு கொஞ்சம் வாங்க சார். இங்கே பார்த்து தண்ணி இருக்குது சார், தண்ணி இருக்குதா உள்ளே தண்ணி நமக்குள்ளே இருக்கணும், இல்லை நமக்குள்ளே தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். ஓகே இது ஒரு இதுக்கு வாங்க, இவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ மேடம் இங்கே வாங்க. ஓகே சார், அவ்வளோதானா இவ்வளோ தானா? இந்த போட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குது சார், அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது கொஞ்சம் சார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆகிப்போச்சு. ஓகே மேடம் வரலையா? நீங்கள் வாங்க சும்மா உடச்சி அது வாங்கம்மா உட்காரு. உடச்சி அது பயப்படாதுங்க, சின்ன ஒரு முன் உட்காரு. இது 60 அடி போட்டா? ஓகே வாங்க முடிச்சிடலாம். ஸோ இப்போது இது ஒரு லைஃப் போட்டு சரியா, வாழ்க்கைங்கிற படகுல. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாக வந்து நம்மளுடைய சொல்கிறது நம்ம ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போட் ரைடிங் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போகும், சில போட்டு கவிழ்ந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப் போட்டோம். வாழ்க்கைங்கிற படம் ரொம்ப ஸ்பீடாக போகும், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நமக்கு வந்து கஷ்டமாயிரும். நம்ம வந்து கவிழ்ந்து உட்காந்துட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்போம் இல்லையா? ரொம்ப டயர்டாயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து தலைவனா நம்மளை வந்து அடுத்தது யாராவது தூக்கி விடுவாங்களா அப்படி தான் நினச்சிருப்போம் இல்லையா? இந்த லைஃப் போட்டு இந்த ஒரு லாஃப்டர் போட்டு என்ன சொல்லுதுன்னா, கீழே விழப்போகிறது தெரியுது, கண்டிப்பாக நான் விழப்போகிறேன் அப்படின்னா அதற்கு முன்னால் சிரிச்சுக்கிட்டே கீழே விழுறது. நான் விழப்போகிறேன், எனக்கு எப்படி பிரச்சனை வரதான் போகும் அப்படிங்கிறது. அதாவது எப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை பற்றியே சிந்திக்காமல் சரி வந்தால் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தன்முனைப்போடு நம்ம வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே கீழே விழுந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே எழும்புறது மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். இதுதான் லைஃப் போட்டு. இப்போ நம்ம போட் ஓட்ட போகிறோம். இந்த போட்டை ஓட்டிட்டு ரியலாகவே நம்ம கீழே விழ போகிறோம் சரியா? விழும்போதே சிரிச்சுக்கிட்டு விழ போகிறோம், திருப்பி எழும்பி சிரிச்சுக்கிட்டே போட்டு போகிறோம், ஒரு 3 தடவை ஓட்ட போகிறோம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, போட்டை ஓட்டும்போது கீழே விழுந்துக்கிட்டு குழந்த மாதிரி கையை காலை அந்த குழந்தைங்க வந்து சிரிக்கும் அழும்போது கீழே உருண்டு அழும்போதிங்களா அந்த மாதிரி பண்ணணும். ஓகே பண்ணலாமா? ஸோ ரியலாக இது ஒரு ரியலான ஒரு விஷயம். பண்ணலாமா? சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே
ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா இது நம்ம ஒவ்வொரு சிரிப்பு பண்ணி முடிச்ச பிறகு கண்ணை மூடிட்டு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் பண்ணும் இல்லையா. அதே மாதிரி சைலண்ட் லாஃபிங் இருக்குது. பாய் பல்லு தெரியக்கூடாது, அது நம்ம சிரிக்கணும். இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணலாம். செல்ஃப் லாஃபிங் இருக்குது. கண்ணாடி பார்த்தே சிரிக்கலாம் நம்ம, ஆனால் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இதெல்லாம் டெய்லி காலைல 5 மணிக்கு எழும்பி உட்காந்து 10 நிமிஷம் கண்ணாடியை பார்த்து நீங்கள் சும்மாவே செல்ஃபாக முதல்ல 1 நாள் 2 நாள் உங்களுக்கு பயமாக இருக்கும், உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணி பாருங்கள், உங்களுடைய செயல்பாடு சூப்பராக மாறும், உங்கள் ஃபேஸ் நல்லா ஓகேவா. இப்போ பாருங்கள், க்ளோஸ் யுவர் ஐஸ்ன்னு சொல்லுவேன். 5 டைம்ஸ் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும். கண்ணை மூடிட்டு ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு சொன்ன உடனே முன்னை பார்த்து சிரிக்கணும் ஓகேவா. டேன் லெஃப்ட்னோடனே லெஃப்ட்டில் பார்த்து சிரிக்கணும். டேன் ரைட்னோடனே ரைட்டில் பார்த்து சிரிக்கணும். ஏன் ரைட்டில் லெஃப்ட்டில் திரும்பணும்னு மட்டும் கேட்டுறாதுங்க, அது தெரப்பி. அபவுட் டேன்னோடனே பின்னால் பார்த்து சிரிக்கணும். ஸ்ட்ரைட் சொன்னோடனே முன்னை பார்த்து சிரிக்கணும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிடலாம் ஓகேவா. முடிக்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தங்க சிரித்தாலும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அப்புறம் ஃபாதர் வந்து மைக் வாங்கிடுவாங்க ஓகேவா. க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் 5 டைம்ஸ். Open your eyes, turn left, turn right, about turn, straight. சிரிக்கலாம், அவனை பயப்படாதுங்க. பயந்து சார் ஓகே, தேங்க்யூ. ஸோ இது ஒரு லாஃபிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தெரப்பி ஓகேவா. ஸோ ஒரு கவுன்சிலராக சமூகத்தில் சிரிப்பை நம்ம திருப்பியே கொண்டு வரணும் மக்கள்கிட்ட, சரியா. செஷன் வந்து இது வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க இந்த ஹோ ஹோ ஹஹா அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ரிதமெட்டிக்கான சிரிப்பு, சின்ன உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மொபைல் லாஃபர், அப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த போட் லாஃபிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாப்பிங்கு, அப்புறம் வந்து ஹோ ஹோ அப்படிங்கிறது, தை லாஃபிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் மொபைல் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். சின் லாஃபர் இருக்குது. சின் லாஃபர் அப்படின்னா இப்போ யாராவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணத்தில் கை கொடுத்து அப்படியே உட்காந்துருப்பாங்க இல்லையா, இதை கூட நம்ம வந்து சிரிக்கிறது மாதிரி பண்ணுறோம் ஓகேவா. எப்படி பண்ணால் நம்ம கன்னத்தில் கை கொடுக்கும்போதே ஒரு ஆக்டிவிட்டி, சிரிச்சுக்கிட்டே கை கொடுக்குறது, திருப்பி இங்கே பண்ணுறோம் ஓகே. பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணும் இல்லையா, பக்கத்தில் சொல்ல கன்னத்தில் கை கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால் அவங்க கன்னத்தில் கை வச்சு சிரிக்க போகிறோம் ஓகேவா. பண்ணலாமா? ஓகே, இப்போ சிரிப்பு பாருங்கள், லாஸ்ட்டில் ஃபைனலாக முடிச்சிடலாம். உங்கள் கன்னத்தில் சிரிச்சுக்கிட்டே நம்ம எல்லாரும் இப்போ அப்படி கிடையாது, சிரிப்பு. இப்போ நமக்கு எப்போல்லாம் கை இங்கே வருதோ அப்போல்லாம் என்ன சிந்தனை வரும், அதுக்காக தான் ஓகேவா. பண்ணலாமா? ரெடியா? ரெண்டு கை இப்போ பக்கத்தில் எவ்வளோங்க, பக்கத்தில் ரெண்டு கை, இப்போ ரெண்டு கை ரெண்டு கை ரெண்டு கை ரெண்டு கை ரெண்டு கை வச்சுக்க பக்கத்தில். வெரி குட். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஹோ ஹோ ஹா 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 ஹோ 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 ஹோ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஃபாதர் கொடுத்துருக்காங்க. மார்னிங் கூட அருணாச்சலா காலேஜில் எம்பவரிங் எஜுகேட்டர்ஸ் த்ரூ வெல்னஸ் அண்ட் லாஃப்டர் யோகாங்கிற அந்த ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் போயிட்டு அப்படியே இங்கே
வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க 5 வருஷமாக நான் இந்த காலேஜில் வேலை பார்க்குறேன், இது வரைக்கும் இப்படி சிரித்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வேறு விதமாக வெல்னஸ் சப்ஜெக்டோடு சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ஸோ மிகப்பெரிய இன்ட்ரொடக்ஷன். எனக்கு என்னென்னா ஃபாதர் வந்து பெருமைக்காக சொல்ல வரல, ஒரு ஒரு வாய்ப்பு இல்லையா, ஒரு ஃபயரை ஒரு கிரியேட் பண்ணி விட்டது ஃபாதர். அவங்க தான் கோலிகிராஸ் காலேஜில் ஆரம்பித்து விட்டாங்க நம்ம கன்னியாகுமரி. பட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம் செஷனுக்கு. குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக செஷனை வந்து இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது ஃபாதர் அவர்களா. இது வந்து நான் இன்றைக்கி பண்ணுறது 3வது நேரம் இந்த இடத்துல. ஏற்கனவே கொரோனா டைமில் 2 ட்ரிப் பண்ணிக்கிறோம், இது 3வது முறை. ஸோ வாய்ப்புக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து எவ்வளோ வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ இப்போது நம்ம வந்து பண்ணிவிட்ட விஷயங்கள் இல்லையா, நம்ம வந்து திரும்ப ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். 2வது நம்ம பண்ணுறது, இப்போ நம்ம பண்ணதை யாராவது ஒருத்தங்க பண்ண முடியுமா? இங்கே யாராவது ஜஸ்ட் நான் இப்போ பண்ணதை ஹோ ஹோ ஹா ஹா 1 2 1 2 3 பண்ணமுல யாராவது பண்ண முடியுமா? ஓகே பண்ணுங்க. ஓகே 1 2 1 2 3 ஹோ ஹோ ஹா ஹா ஹோ ஹோ. ஸோ எப்போ பண்ணும்போதும் ஒரு ரிதமேட்டிக் அந்த கால் இருக்குல்ல, ஹோ ஹோ ஹா 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 அப்படி பண்ணணும். ஸோ உட்காந்துட்டே நம்ம பண்ணலாம். இப்போ சிலவங்க வந்து சிரிக்கிறவங்கள வந்து நம்ம சும்மா சிரிக்கிறதுக்கு நம்ம ஸ்மைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. வேறு ஏதாவது பண்ணுறீங்களா யாராவது? வேறு ஏதாவது? ஆமாம், அது யாராவது பண்ணுங்க பாப்பா. அந்த லிம்பாட்டிக் ஆக்டிவேஷன் பண்ணுறது யாராவது ஒருத்தங்க ப்ளீஸ். வேறு ஒருத்தங்க வாங்க, வேறு ஒருத்தங்க அந்த லிம்பு 1 2 3 4 5 வாங்க, 2 பேரும் சேர்ந்து வாங்க வாங்க. ஒரு ஆக்டிவிட்டிஸ் வாங்க வாங்க. ஓகே பண்ணுங்க. ஓகே ஸ்டார்ட். மூமெண்ட், இந்த மூமெண்ட் பாருங்க. 1 2 3 நல்லா அடிக்கணும் மேடம். இடத்துல தான் வந்து லிம்பாட்டிக் இருக்குது, அதனால் லிம்பு நோட்ஸ் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இதை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து லாஃப்டர் அப்படி சிரிப்புங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை நம்ம எல்லாத்துக்கும் போடப்போம். ஓகேவா? அந்த இன்ஜெக்ஷனை நம்ம கையில் வச்சுருக்கோம். இதான் இன்ஜெக்ஷன். ஓகேவா? இதை நம்ம ஒரு ஆள்கிட்ட ஏற்றி சிரிக்கிறத இல்லையா, நைட்ரஜன் இல்லையா, ஒரு நைட்ரஜன் போட்டால் நம்ம சிரிப்போங்களா, அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பண்ண, அதுக்காட்டி போய் அவங்களுக்கு பிடிச்சி தள்ளிடக்கூடாது. சரியா? பண்ணலாமா? லாஃப்டருங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை ஒவ்வொருத்தரும் ஓகேவா உட்காந்துட்டே போடக்கூடாது, எலும்பி அவங்களுக்கு போடணும். ஓகேவா? இப்போ நான் சாருக்கு போடுறேன், அவர் இதை எடுத்து என்ன பண்ண போகிறாரு, போடுறேன். இவர் இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் அவங்களுக்கு குத்த போகிறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே 2வது திருப்பி அவங்களுக்கு சிரிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே பண்ணலாமா? இப்போ நான் எடுக்கிற பாருங்க, எலும்பி கூட பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட். ஓகே ஓகே. இது ஒரு லாஃபிங்கிற ஒரு இதை விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். வாங்க சார், அந்த வாங்க வாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் இவருக்கு போடுறேன் பாருங்க. சிரிக்கணும், சிரிச்சுட்டே போடணும் சார், ஸ்பீடு மெதுவாக. ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும். ஓகே நல்லா பண்ணணும், நல்லா சிரிக்கணும். நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ட்ராமா பண்ணிக்கலாம், டான்ஸ் ஆடிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் கையில். ஓகேவா? ஓகே சரி 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 நல்லா போடுங்க. ஓகே வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் வெரி குட், நல்லா போடுங்க. பிலோமினா மேடம் நல்லா போடுங்க, நல்லா போகுதுங்க. அவங்க கையில் ஒரு ஊசி வச்சுருக்காங்க இன்னொன்று. ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அடுத்து பார்த்து தலைக்கு மாற்றி எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே அடுத்து சிஸ்டர் நல்லா சிரிச்சுட்டே போடுங்க. பெண்ணு மூடியை கலத்திடப்படாது. அண்ணா பாருங்க, பெண்ணை மூடியை கலத்துறாங்க. நல்லா நல்லா போடுங்க. வெரி குட். சிரிக்கணும் நல்லா. நீங்கள்
சிரிப்பு போட்டு சிரிக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நல்லா குத்துங்க. நல்லா ஃபாஸ்ட் 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 ஸ்பீடு போட்டு அவரு குத்துங்க. யாரும் இடுப்பில் போட்ட மாதிரி இல்லை. போடுங்க 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 போடுங்க, மூடியை கலத்திடாதுங்க. ஃபாஸ்ட் 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 சிரிச்சிட்டேன் சிரிச்சிட்டேன். அவருக்கு போடுங்க. ஃபாஸ்ட் 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 சார், சிரிச்சிட்டே போடுங்க சார், சிரிச்சிட்டே போடுங்க சார். அவருக்கு போடுங்க, அவருக்கு போடுங்க. நல்லா போடுங்க சார், சிரிங்க சார். ஓ பலமா பலமா போடுங்க. 2 ஊசி, அவருக்கு 2 ஊசி போடணும் தலைவருக்கு. போடுங்க. ஓகே, இவருக்கு அவர் அங்கே போடுங்க, அங்கே போடுங்க, பாருங்க கொடுங்க பாருங்க. வெரி குட் பாருங்க பாருங்க. அதான் இடுப்புல பாருங்க, அவருக்கு குத்துங்க குத்துங்க. குத்துங்க பலமா. எனக்கு போடுங்கய்யா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, ஹோ ஹோ ஹா 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 ஹோ ஹோ ஹா ஹா ஹோ 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 ஹோ. ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் அமர்வோம், அப்படியே ரவுண்டாக உட்காருவோம். ஆமாம், ஃபியூ மினிட்ஸ் அப்படி உட்காருவோம். வெரி குட், மிக அருமையாக இருந்தது. முதல்ல கைத்தட்டு கொடுப்போம், பாராட்டு வாழ்த்துக்கள் டாக்டர் அரசுக்கு இல்லையா. அவர் தான் நல்ல எக்ஸசைஸ் அப்படிதானே. அவர் பாவனை காலையிலையும் ஃபுல்லாக அங்கே பண்ணியிருப்பார். இப்போ 2 hours. வெரி குட். இப்போ நம்ம அந்த அமர்வில் நம்ம வந்து என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இதில் குறிப்பாக நிறைய எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் தானே. குறிப்பாக ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம், அல்லது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது யோகா தெரப்பி நம்ம பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, அது மனசுக்கு எப்படி இருந்துங்கிறத பகிர்ந்து கொள்ளலாம். அது எப்படி அதுபோல் சிலர் நம்ம இதை எப்படி வீட்டில் போய் பயன்படுத்துவோம், நம்ம வீட்டில் அதை வந்து செயல்படுத்துவோம், அதையும் சொல்லலாம். அப்போ ஒரு சிலர் குறிப்பாக இந்த அனுபவம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருந்தது, உண்மையில் ரிலீஃபாக இருந்த நம்ம நினைத்தோடு நல்லா இருந்ததா, பயனுள்ளதாக இருந்ததா, அப்படி பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே வந்து ஃப்ரெண்டில் பேசினா நல்லாயிருக்கும். இது மைக் அங்கே இழுத்துட்டு போகிறது போல் உங்கள் பேருன்னு சொல்லி ஊருன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். போலிங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காது இல்லையா. போலியான நபரோடு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, போலி தங்கம், போலியான உணவு, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த சிரிப்பு மருத்துவம் என்பது எதில் தான் உருவாகுது, ஒரு போலியான ஒரு சிரிப்பில் தான் என்ன செஞ்சுருக்குது உருவாகி ரியல் ஆட்டு நம்மளுக்கு என்ன செய்யுது வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர் எடுத்தக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிம்பத்திக்கு வந்து அந்த பயிற்சி மட்டும் நீங்கள் ரெகுலராக காலையில் செய்தாலே எல்லா விதமான எக்ஸசைஸுக்கு ஈக்குவலாட்டு வரும். 72 சித்த மருத்துவத்தில் ஒரு பாணியில் சொன்னால் 72,000 நாடி நரம்புகளை இது என்ன செய்யும், அதை ஆக்டிவேட் பண்ணும் அந்த லிம்பத்திக்கு வந்து இது. அந்த அடிப்படையில் இவ்வளோ பயிற்சி நல்லா இருந்தது. அரசை வந்து பாதத்தை அறிமுகப்படுத்தினது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அறிமுகப்படுத்தினேன். கடந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உலக போதை நிகழ்ச்சிக்கு வரும்போது முதல் முறையாட்டு அவரை அரசை கூப்பிட்டு வாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அதன் மூலமாக இன்றைக்கி பெரிய அளவில் இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி எங்கள் ஆலயத்துலேயும் முதல் முறையாட்டு அவரை அறிமுகப்படுத்துறது நான். அந்த அடிப்படையில் நானும் என்ன செய்கிறேன், இவருடைய நிகழ்ச்சியை வச்சு நான் பெருமைப்படுறேன். நிகழ்ச்சி நல்ல அருமையாக இருந்து வாழ்த்துக்கள். வெரி குட். இது மாதிரி டாக்டர் அருள்குமரி சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய திறமைகள் இருந்தால் என்கிட்ட நான் ஸ்பெஷல் பண்பாக பார்க்குறது தான். நிறைய பேர் என்ன பல இடங்களில் கூப்பிட மாட்டாங்க, ஆனால் நான் அவங்கள கூப்பிட்டு என்ன செய்வேன், அறிமுகப்படுத்துவேன். ஏனென்றால் அப்படி தான் வளர முடியும். பிறர் வளரும்போது நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க வளரும்போது அவங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ இல்லையோ, நாம் வளர்கிறோம், உண்மையிலே வளர்கிறோம். அது என்னுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. அவங்க நம்ம வளர்ச்சியாக இருக்க முடியாது. இது ஒளி மாதிரி. இந்த பாஸ்கா திரியில் பார்த்தீங்களா, உயிர் பண்ணி அந்த திரியிலேருந்து மற்ற திரியெல்லாம் பெரிய வைக்கிறோம். அந்த பாஸ்கா திரியில் ஒளி என்ன செய்யாது, குறைவுபடாது. அந்த பாஸ்கா திரி அந்த பாடலே வரும், இந்த ஒளியிலிருந்து பிற ஒளிகள் ஏற்றப்படுவதனால் இந்த ஒளியில் குறைவுபடாது, அப்படி வரும் பாஸ்கா அறிக்கையில் வரும்போது. ஆனால் அதே மாதிரி தான். அதனால் அன்றைக்கு டாக்டர் அருள்குமரே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு அரசு பலரை அறிமுகப்படுத்தக்கூடியவராக இருக்குது. அப்படிதான் அடுத்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஒரு பெரிய ஒரு இது வருது. அதில் அவர் என்ன செய்கிறார், அந்த ஆற்றுப்படுத்துதலையே ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி இணைத்து என்னிட்ட கேட்ட ஒரு டாக் கொடுக்குது. ஆனால் நம்ம அடுத்த ஒரு பயிற்சி நடத்தும்போது ஆற்றுப்படுத்தல் ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜி இணைச்சி ஒரு பயிற்சி நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அது செய்கிறோம், இணைந்து பணி செய்கிறோம். வெரி குட், நல்ல கருத்து. அதனால் சிறப்பு ரெண்டுக்கும் டாக்டர் அரசுக்கும் அருள்குமரேசன் ரொம்ப வாழ்த்துக்கள். அப்படியா, வெரி குட். இன்னும் 1-2 பேர் வந்து கலந்து பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சுருக்கமாக உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னா ஷார்ட்டாக அது சொல்லும்போதே நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்களா வீட்டில் போய் குறிப்பாக சொல்லலாம். மனைவி எழும்பணுன்னா கணவர் அங்கே எழும்பியாச்சு. என்னோட பேர் ஜெயராணி. நான் இங்கே வரும்போது நல்லா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து சிரிக்கே முடியுமோ என்னது நினைச்சேன். ஆனால் சிரிப்பு அவங்க சொன்னாங்க தொடக்கத்திலே, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவேன்னு. எனக்கு ரொம்ப ஷோல்டர் வலிச்சுக்கிட்டே இருந்து நான் டான்ஸ் எல்லாம் ஆடினேன். எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஆற்றலாக இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் செய்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிரிப்பு பயிற்சி. இது ரொம்ப பிரயோஜனமாக எனக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. சேராணியை பார்த்தா புது பொண்ணு மாதிரி இருக்குது. அப்படி அவங்களுடைய மகளை பார்த்தா அவங்க 2 பேரும் சகோதரி மாதிரி ஆயிட்டாங்க. அப்படியா, வெரி குட். வாங்க குயிக்க வாங்க, ப்ரீஃபாக பலரும் கலந்து கொள்ளலாம். கரெக்டாக 4 மணிக்கு முடிப்போம். ராஜமிக்கேல் எங்கள் ஊர் ஆலஞ்சு. சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு என்ற அந்த வார்த்தைக்கு இணங்க நானும் ஒரு நாளுக்கு கீழே விழுந்துட்டேன். இந்த சைடு நல்ல வேதனையாக இருந்து அதுக்கு என்னடா செய்யறதுன்னு அப்படி யோசித்துட்டு இருக்கும்போது இந்த வகுப்பு எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இப்படி அது இருக்குல்ல, இப்படி அடித்து இங்கே அடித்தோன்னா அந்த வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச ஃபீலிங் எனக்கு இருக்குது. இப்போ ஆர்ட் தெரப்பியை மாதிரி இது ஒரு சிரிப்பு தெரப்பி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வீட்டில் எல்லோரும் சிரிக்கணும், வீட்டில் போய் உம்முன்னு இருக்காமல் அப்படின்னு. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண ஃபாதர் நெல்சன் அவர்களுக்கு நன்றி. வெரி குட். என் ஃபாதர் மதிசு செவின்சென்ட் மேல்ராவன் புதூரில் இருக்கிறேன். அப்போ மதியம் நான் முதல்ல நினச்சேன் மதியம் கொண்டு வச்சுருக்காங்க. ஃபாதர் பல முறை இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. சாட்டர்டே வந்து ரொம்ப பிஸியஸ்ட் டே. அப்போ வந்து எப்படியாவது இதுக்கு போவோம். அந்த நேரம் தான் 1:50க்கு ஒருத்தர் அவஸ்தை சொன்னாங்க. அங்கே போயிட்டு அது எப்படி போவோம், நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே பார்க்கும் பொழுது எல்லோரும் ரொம்ப ஆக்டிவ். அதுபோல் ஒருத்தர் கூட தூங்கின போல் தெரியல, ரொம்ப சுறுசுறுப்பாக பங்கேற்றாங்க. உண்மையிலே அவர் ரொம்ப ஆசிரியர் வந்து ரொம்ப சிறப்பாக வழி நடத்தியிருக்காங்க. சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம பல இடங்களில் இந்த மீட்டிங்கில் ஒரு இடையிடையே வந்துட்டு இருந்தாங்கன்னா ஏன் இப்படி வர்றாங்க, இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அவங்க முகத்தில் ஒரு களைப்பு, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தான் இது. இல்லை உண்மையிலே நல்ல எனர்ஜி. அப்புறம் ரொம்ப மன அழுத்தம், நிறைய வேலை இப்படின்னு இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக புது பொலிவு, புது ஆற்றலோடு பணி செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். அதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வெரி குட், பாராட்டுகள். வேறு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா ப்ரீஃபாக? வாங்க சிஸ்டர் புதுசாக வாங்க நீங்கள் புதுசாக வந்திருக்காங்க சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், நீங்களே உங்களை பற்றி 2 வாரம் சொல்லி எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். சிஸ்டர் விமல், சிஐசி காங்கிரிகேஷன் மதுரை. இலவசமாக தந்தை நெல்சன் அவர்களும் டாக்டர் அரசு அவர்களும் இலவசமாக கொடுத்த ஒரு கொடை. அதை நாங்கள் அது பிறருக்கும் பயன்படுத்துவோம். இன்றைக்கி உள்ள இந்த சிரிப்பு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு புது ஆற்றலை கொடுத்துச்சு. எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளியே போனதாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். மற்றவங்களுக்கும் இதை பயன்படுத்துகிறனால நல்ல ஒரு இது. இன்னும் முக்கியமானது, பாதி வயது குறைந்த மாதிரி ஒரு மனநிலையை நாங்கள் பெற்றிருக்கோம். அது
ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 90,000 இரத்த ஓட்டங்கள் ஓடுமா, 90,000 இரத்த ஓட்டங்கள் ஓடுன்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி அதிக இரத்த ஓட்டங்கள் நல்ல ஒரு இதை ஓடுனதாக நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எ கிரேட் ஹெல்ப். வாழ்க நலமோடு. சிஸ்டர் நம்ம பயிற்சிக்காக வந்திருக்காங்க. அடுத்த செப்டம்பரில் தொடங்குதுல்ல, அந்த பயிற்சிக்காக வந்திருக்காங்க. ஒரு ஆண்டு நம்மளோட இங்கே இருக்க போகிறாங்க. இருந்து பயிற்சி அந்த இது அட்டன் பண்ணக்காக வந்திருக்காங்க. இப்போ நம்ம இதில் பணியும் செய்ய வந்திருக்காங்க. நம்ம அலுவலகத்தில் இணைந்து செய்கிறாங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ட்ரைனிங்காக ஃபாதருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது எனக்கு முதல் முறை. நம்ம சொல்லுவோம் இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொல்லுவோம். அது ஒருவேளை ஆன்மீகம் நமக்கு பல வகைகளில் டைரெக்டாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும், அதை தவிர நம்ம பல காரியங்களை நம்ம அனுதினம் செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் அவங்க சொன்ன போல், சார் சொன்ன போல் பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நானும் செக் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு மணி நேரம் டெய்லி வாக்கிங் போகிறேன். ஸோ அதுவும் ரொம்ப, அது போல் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த சிரிப்பு இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இதனால் பல மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். வெரி குட். ப்ளீஸ் டாக்டர் பிரதர் சச்சின் அப்படி தானே ஃபாதரோட பணி செய்கிறாங்க. நம்முடைய ஒரு சம்மர் கோர்ஸ் அட்டன் பண்ணாங்க அப்படி தானே. அந்த அகக்குழந்தை எது என்எல்பியா அது அகக்குழந்தையா அட்டன் பண்ணாங்க. வெரி குட். அனைவருக்கும் வணக்கம். நான் அருட்சகோதரர் சச்சின். அப்போ 1-2 பேர் ஏற்கனவே வரும்போது சொன்னாங்க அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் நினச்சிருக்கலாம் என்னடா 1 மணி நேரத்தில் எப்படி வலி குறைஞ்சது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கலாம். அல்லது அவங்க சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு கூட ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சொல்வது உண்மை. அறிவியல் அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில் அது உண்மை. அது காரணம் என்ன அப்படின்னா அப்போது சார் ஏற்கனவே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி என்டார்ஃபின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை பற்றி பேசினாங்க. அப்போ என்டார்ஃபின் நம்ம சிரிக்கும் பொழுது உடலில் சுரக்கப்படுகிறது. இதே என்டார்ஃபின் தான் வலி நிவாரணியாகவும் இருக்கிறது. உடலில் வலி அதிகமாக இருக்கும்போது கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்தாகவும் இந்த என்டார்ஃபின் இருக்கிறது. இன்னொன்று நம்முடைய பாடி நேச்சுரலாகவே நம்முடைய பெயினை குறைக்கிறதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அப்போது அந்த ஹார்மோன் அவங்களுக்கு அதிகமாக நல்லா சுரந்திருக்கு. எல்லாருக்கும் சுரந்திருக்கும், அவங்களுக்கு அதிகமாக சுரந்திருக்கு. அதனால தான் அந்த வலி குறைந்ததை அவங்களால உணர முடியுது. அப்போ அவங்க சொல்கிறது உண்மை தான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிரிப்பே சிறந்த மருந்து. அப்போ அந்த சிரிப்பு பயிற்சியை நமக்கு வழங்கிய ஃபாதர் நெல்சன் அவர்களுக்கும் டாக்டர் அரசு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த பயிற்சியை நாள்தோறும் நீங்களும் மேற்கொள்ளுங்க. அதிகமாக சிரிப்பதன் மூலமாக ஒரு நோயற்ற வாழ்வை வாழணும், நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். நீங்கள் மட்டும் சிரிக்கக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சிரிக்கும்படி அவங்களும் நலமோடு வாழ்வதற்கு உதவி செய்யணும். நன்றி. இதில் இன்னொரு அழகாக டாக்டர் சொன்னாங்களா இல்லையா, இது ஒரு போலி அப்படின்னு சொன்னார்ல, அது உண்மைதான். அதாவது கவுன்சிலிங்கில் முதல்ல நான் அமெரிக்காவில் படிக்க போகும்போது நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எங்களுடைய ஒரு சீனியர் ஒரு சைக்கோ அனலிஸ்ட், ஒரு லேடி சைக்கோ அனலிஸ்ட், அதை உள்ள பகுப்பாய்வுன்னு சொன்னாங்க, அன்டில் யூ மேக் இட் யூ ஃபேக் இட் அப்படின்னு. அப்போ எனக்கு அது கேட்டோன்னு என்னடா நம்ம தான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணுங்கிறாங்க, பிறகு ஃபேக் இட்டுங்கிறாங்க, அன்டில் யூ மேக் இட் யூ ஃபேக் இட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஆழமாக யோசித்த பிறகு அது உண்மைதான். அதாவது பல நேரங்கள் நம்ம பார்த்திங்களா ஒரு காரியம் செய்யும்போது பார்த்திங்களா சொல்லுவோமா, நம்ம செய்ய முடியாத சுருமா இருக்கும். ஆனால் யாராவது கேட்பாங்க முடிச்சிடுவேம்மா, எப்படியா முடிச்சிடுவேன். ஆனால் நமக்கு தெரியும் உண்மையிலேயே அதை முடிக்க அந்த இருக்கக்கூடிய சூழல். ஆனால் அதை சொன்னதுனால நினைப்போம் எப்படியாவது முடிச்சிடுவோன்னு சொல்லுவோம். அதனால் எல்லா காரியத்தையும் அப்படி கரெக்டாக அப்படி இல்லை. சில கரெக்டாக இருக்காது. குடும்பங்களில் பார்த்தீங்களா வீடுகளெல்லாம் எப்படி வீட்டில் எல்லாம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே சந்தோஷமாக இருக்காது. எங்கள் குடும்பம் ஒரு நாள் சந்தோஷமாக ஆயிரும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, மனசுக்குள்ள நினைச்சுள்ளாங்க. வெளியேந்து பார்க்குறது பொய் மாதிரி தெரியும், அது பொய் அல்ல. அதெல்லாம் சொல்லுவாங்க அன்டில் யூ மேக் இட் யூ ஃபேக் இட். அப்படி அதை அவர் சொல்கிறது தெரப்பியில் ஒரு முக்கியமான வார்த்தையாகும். ஏன்னா எல்லாம் நமக்கு இருக்கிறவங்க கூட எல்லாருமே இன்னைக்கு நல்லா இல்லை அப்படி தான். உண்மையிலேயே மன அடிப்படையிலும் உடல் அடிப்படையிலும் எல்லா அடிப்படையிலும் நம்ம நல்லா இருக்குமா, இல்லை கேட்டால் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல தானே. அந்த நல்லா இருக்குன்னு சொல்கிறதே நல்லதாங்க. ஏன்னு தெரியுமா, அந்த இது நல்ல எண்ணம் நன்மையை தரும் சொல்கிற மாதிரி இட் ஒர்க்ஸ். அதனால் டாக்டர் அருள்குமரேஷ் சொன்ன மாதிரி சொன்னதில் போலியாக இருந்தாலும் அந்த இதில் ஃபேக் அதான் போலி. அதானே அது அன்டில் யூ மேக் இட் யூ ஃபேக் இட் வரும் அப்படிதானே. இப்போ நம்ம பேசுகிறோம் அமெரிக்காவில் போகிறோன்னே எனக்கு டாக்டரேட் அட்மிஷன் கொடுக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் இங்கே உள்ள இங்கிலீஷ் இதுபடி எழுதி இதெல்லாம் முடிச்சிடுவீங்களா? எனக்கே தெரியுது அவங்க சொன்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது பேசுகிறதெல்லாம். கடவுளே இது எங்கனமாகும் நீ தோணுது. ஆனால்
சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் முடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இங்கே எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஆனால் வி சே நோ ப்ராப்ளம், ஃபைனலி பிகேம் நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஏன்னா நம்ம வி பிலீவ். ஸோ அப்படி தானே ஆண்டவர் இயேசு கூட எல்லா புதுமையிலும் சொல்லும் மாதிரி நீ நம்புகிறாயா, டு யூ பிலீவ்? அதனால் பிலீவ் பண்ணார். இன்னும் ஒருத்தர் 2 வரை ஷார்ட்டாக சொல்லலாம். சரி, எப்படி எனக்கு உண்மையிலே பயன்படுத்துது, எப்படி பயன்படுத்த போகிறேன், அந்த மாதிரி. ஆமாம், ஷார்ட்டாக வில் ஃபினிஷ் அட் 4. நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்வது போல நான் நன்றி உணர்வோடு இன்று உங்கள் முன் நிற்கின்றேன். சார் என்னை பார்த்த உடனே அரசு சார் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய நாளாச்சு டீச்சரை பார்த்து, ஆனால் டீச்சருடைய நேம் மறக்கலை, கலைச்செல்வி டீச்சர்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு உண்மையிலே இன்றைக்கி உள்ள ஒரு லாஃபிங் தெரப்பியில் அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சில காலேஜு கொஞ்சம் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் டாக்கு கொடுக்க போகிறதுண்டு. அங்கே போகிற டைமில் அந்த லாஃபிங் தெரப்பி ஏதாவது 1-2 ஸ்டெப்பு கொடுப்பேன். பட் இன்றைக்கி நான் அவங்க மூலமாட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்டதை என்னால் போகிற இடங்களில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சார்ட்ட இன்றைக்கி ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். அது ரொம்ப நன்றி சார். நான் இருக்கிற கூப்பி உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அது மட்டும் இல்லை, நம்ம என்றைக்குமே இதை அவங்க சொல்கிறது மாதிரி மார்னிங் நம்ம எழும்பின உடனே அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை செய்தோம்னா அவங்க சொல்கிற மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். அதனால் உங்கள் முன்னே அதையும் நான் இன்றைக்கி பதிவு செய்கிறேன். இது ஒரு பெரிய ஒர்க்கு, நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இல்லை. நம்ம நினச்சா நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் முன்னே சொல்லி நன்றியுடன் விடைபெறுகிறேன். கடைசியாக ஒருத்தர் எஃப்ரைஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த ஆண்டுகளில் நான் பிஷப் டே செக்ரட்டரியாக இருக்கும்போதே என்னோட சேர்ந்து பணியாற்றியவர்கள் இப்போ தேவசாயம் புனிதர் பட்டத்துக்காக எல்லாம் வேலை செய்ய அதிலேயே அந்த பணியிலேயே செய்துட்டு இருக்கிறாங்க. எஃப்ரைஸ் ஃபாதருக்கு நன்றி சொல்லணும். இங்கே நிறைய பயிற்சி நடந்திருக்கு, ஆனால் வேலைப்பளுனால எனக்கு கலந்துக்க முடியாது. ஒரு தடவை மட்டும் ஒரு பயிற்சி கலந்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஹோலி கிராஸில் நடக்கிறதுனால எனக்கு அங்கே போக முடியாது, எங்கள் ஆஃபீஸுக்கு வரணும். மனசுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் போக முடியாது. அப்புறம் போன மாதம் 2-3 வாரத்துக்கு முன்னால் ஃபாதர் சொன்னாங்க, இங்கே சனிக்கிழமை எப்படி மதியானம் நடக்கும், நீ வான்னு சொன்னாங்க. சரி, நான் இப்போ இன்றைக்கி இன்னொரு மீட்டிங் அசிசியில் உண்டு, ஆனால் அதுக்கு போகலை. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். இதுக்கு கண்டிப்பாக கலரணும், நம்ம உடல் நலம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தடவை கீழே நடந்தது. இது எல்லாருமே சிரிச்சிட்டே இருந்தாங்க. இது என்ன மீட்டிங்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் போய் பார்த்தேன், அடுத்த போய் உத்து பார்த்தேன், இது என்ன மீட்டிங், இடம் அறிஞ்சு நம்மளால் அதில் கலந்துக்கலான்னு சொல்லி தான். ஆனால் பிறகு வந்துட்டேன் ஆஃபீஸுக்கு. இன்றைக்கி ஆஃபீஸையும் பூட்டிட்டு இந்த பயிற்சியில் கலந்தேன். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டாக்டர் சொல்லி தந்தால் நிறைய பயிற்சி நான் வீட்டில் செய்வேன். அதில் சீன பயிற்சியெல்லாம் இருக்குல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வயிறுக்கெல்லாம் இப்படி அங்கே செய்வாங்க, இதில் இப்படி, இதில் இப்படி. ஆனால் நான் இந்த எக்ஸசைஸ் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் தான் செய்வேன். ஏன்னா வீட்டுக்காரர் பார்த்தா சிரிப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அதில் கை தட்டது, சிரிக்கிறது. அப்புறம் இந்த கொரோனா டைமில் டாக்கு மாதிரி குறைக்கிறது ஒன்று வாட்ஸ்அப்பில் அதுவும் ஆள் இல்லாத நேரம் தான் செய்வேன். அப்புறம் காலையில் கொஞ்சம் யோகா, மூச்சு பயிற்சி எல்லாம் செய்துட்டு தான் நான் காலை கடனை செய்ய போவேன். அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவேன். அதனால் பரவாயில்ல, நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃபாதருக்கு நன்றி, டாக்டருக்கு நன்றி. வெரி குட். இப்போ நம்ம எல்லோட சார்பிலையும் டாக்டர் ஆனர் பண்ணுவோம். 2 பேர் சேர்ந்து பொன்னாடை பொருத்தலாம், 2 பேர் வரலாம். இப்போ நம்ம ஃபாதர் பிரதரை வச்சு பொன்னாடை பொருத்துவோம், பண்ணுவோம். ஆமாம், டாக்டர் அருள்குமரேசன் வாங்க, நீங்கள் புக்கை கொடுங்க. அப்படி வாங்க. அருள்குமரேஷ் சேர்ந்து கொடுங்க, வாங்க புக்கு. எல்லாம் கைத்தட்டி வாழ்த்து வச்சணும், வேறாட்டு. டாக்டர் அருள்குமார் 2 சேர்ந்து கொடுங்க. 2 இங்கே வாங்க. ரைட். வாழ்த்துக்கள், வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க, பாராட்டுகள், வெரி குட், தேங்க்யூ. டாக்டர் இப்போ அப்படியே போட்டுட்டு இல்லைங்க, எப்படி, ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இங்கே வந்தோடனே ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. சரி, பார்த்தா என்னென்னா 5 பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நினச்சிருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சேரும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இதை நல்லபடியாக பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச விஷயத்த, என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கான்செப்ட்டு.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்க. இந்த சமூகத்துக்கான கவுன்சிலிங் விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறவங்க. முதல்ல நாம் நம்மளை சரியாக வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதில் நாம் நல்லா சரியாக நம்மகிட்ட ஹை எனர்ஜி இருந்தால் தான் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட 100 ரூபா இருந்தால் தான் மற்றவங்க கேட்டால் 50 ரூபா கொடுக்க முடியும் இல்லையா? நம்மக்கிட்ட 50 ரூபா வச்சுட்டு இன்னொருத்தவங்க 100 ரூபா கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுல்ல. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹை எனர்ஜியை மாற்றுறது பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இந்த பொன்னாடை போடுறது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் போகிறாங்கன்னா அந்த பொன்னாடையை வந்து போட்டுட்டு சில இடத்துல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொடுக்க மாட்டாங்க. நான் வாங்கிட்டு போவேன். எதுக்காக தெரியுமா? இந்த பொன்னாடைக்கு சொந்தக்காரங்க என்னுடைய மனைவி தான் இந்த பொன்னாடைக்கு சொந்தக்காரங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் சில விஷயங்களை பேசுகிறேன். என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கி பொண்ணுக்கு 18 வயசு, என் பையனுக்கு 18 வயசு, பொண்ணுக்கு 17 வயசு. எனக்கு ஒரு 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க எப்படி வந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா நினச்சி பார்க்க முடியும். ஏன்னா நான் வெளியில் அப்படியே ட்ராவல் இருந்தேன். எல்லாவற்றையும் பாதுகாத்து சரியாக வழிநடத்தி கொண்டு வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எங்கோ என்னுடைய மனைவி என் வீட்டில் உட்காந்துட்டு அவரோட வேலையை பார்க்குறேன். அதுக்காக இந்த பொன்னாடையை கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல போய் பொன்னாடையை போட்டுட்டு என் பிள்ளைக்கு முன்னால் கைத்தட்ட வைக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. இதான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் மிக மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஃபாதர் அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஃபாதர். அதே நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன், பெருமைப்படுத்திருக்கல. வள்ளியூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு கான்வெகேஷன், அது கவுன்சிலர் கான்வெகேஷன் ப்ளஸ் வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி படித்தவங்களுக்கான கான்வெகேஷன். ஏதாச்சுமா ஃபாதர் வந்து அந்த யூடியூப் நெட்வொர்க்கில் போட்டாங்க. ஸோ நான் ஒரு ரெஃப்ளெக்ஸாலஜி ப்ராக்டிஸ்னர், ஒரு ட்ரெயினருங்கிறனால நான் வரேன்னு சொன்னேன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஆட்கள்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. இந்த ஆளை விட்டா சரிப்பட்டு வர மாட்டாதுன்னுட்டு ஃபாதர் கூப்பிட்டு போனாங்க. ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக போனோம். ஃபாதர் உங்கள் கூட சும்மா வரேன்னு நானும் கூப்பிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் யாருன்னா எஸ் ராஜாவோட பையன் ஜாயராஜா. அவர் வரல. ஸோ அவர் வரலைங்கிறனால அந்த சீஃப் கெஸ்ட் ட்ரெஸ்ஸு எனக்கு போட வச்சுட்டாங்க. எல்லாம் சேர்ந்து போட்டு நல்லா பண்ணோம். இன்றைக்கி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி வள்ளியூரில் இந்த செஷனை வந்து ரெஃப்ளெக்ஸாலஜி செஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வித்தை வந்து ஃபாதர் எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மிகவும் நன்றி உணர்வோடு இந்த சமூகத்திற்கான ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். இதோட நம்ம முடிக்கிறோம். அப்போ நமக்கு அடுத்த பயிற்சி வந்து மியூசிக் தெரப்பி. மியூசிக் தெரப்பி எப்படின்னா டாக்டர் அருள்குமரேசன் முந்தி ஒரு நடத்தியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம கவலையாக இருக்கும்போது எந்த பாட்டு, நம்மளை ஊக்கப்படுத்த என்ன பாட்டு, அப்படியெல்லாம் நம்ம எக்ஸசைஸ். எனக்கு அது இன்றைக்கும் அது மனசில் நிழலாடுது, மனசுக்கே இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லோரும் கலந்துக்கலாம். அந்த 2 மணி நேரமே நமக்கு இசையை சும்மா இசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை, அந்த இசை நம்மளோட லைஃப்பில் எப்படி இருக்குங்கிறத அதை அழகாக எடுத்து அதை ஒருக்கா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம். ஏன்னா நிறைய பாடல்கள் நம்ம வாழ்க்கையை தொட்டது, நம்மளை உருவாக்கிய பாடலாம் இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம விட்டு கிடக்கு. அதை அழகாக கண்டிப்பாக அவர்கள் தொடுவாங்க. அதனால் இது வந்து இசைனா இசை மியூசிக் தோரமிஃபா பற்றி படிக்கிறது இல்லை. அந்த இசை நம்மளோட வாழ்வோடு இணைந்திருக்கிறத மீண்டும் நம்மளோட என்ன செய்யுது, கனெக்ட் பண்ணுறது. தெரப்பினாலே அதானே. வெரி குட். பிறகு நம்முடைய கவுன்சிலிங் கோர்ஸ் பற்றி உள்ள பேப்பர் கிளை இருக்குது. டீ குடிக்கு போக்கெல்லாம் தருவோம். யாராவது புதுசாக வந்திருக்கவங்க ப்ளீஸ் கம் டு அவர் தெரப்பி கிளாஸ். சிஸ்டர் அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்குது. மிக அருமையான பயிற்சி, ஃபுல்லாக தெரப்பி தான். அந்த பயிற்சி இது மாதிரி தான் இருக்கும். அந்த பயிற்சி ஃபுல்லாகவே தியரியே இருக்காது. ஏன்னா தியரி வந்து அவங்களுக்கு என்ன கொடுத்துருவோன்னா மனித வளர்ச்சி பருவ ஆற்றுப்படுத்தல் இருக்கு இல்லையா, புத்தகத்தை மேலே அவங்க வாசிட்டு வரணும். அதில் உள்ள வீடியோ இருக்குல்ல, அதெல்லாம் மேலே கேட்டு வரணும். அதனால் எல்லாமே என்ன செயல்முறை பயிற்சி தான். அப்போ நமக்கு 9லேருந்து 1 மணி வரை போகிறதுக்கு டைம் இதில் எல்லாம் யாரை பற்றிய வாழ்க்கை, நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே முதுமை பருவம் தான் கிளாஸ். எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நம்மை பற்றி படிக்கிற ஒரு வகுப்பு. ஏன்னா அதுக்கு வாருங்க. எனவே இன்றைக்கு அருமையான வகுப்பை தந்த டாக்டர் அரசு அவர்களுக்கும் நன்றி. நல்ல நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பவர் பாயிண்ட் நமக்கு தருவாங்க. தேவைப்பட்டவங்களுக்கு இது ஒரு குரூப்பாக உருவாக்க முடியாது. தேவைப்பட்டவங்க கேட்டால் தான் நினச்சி போட்டு விடுவோம். எல்லாருக்கும் நம்ம நன்றி, வாழ்த்துக்கள். ப்ரேயர் கடைசியாக ஒரு கைத்தட்டு கடைசியாக கொடுத்துருமா எல்லாருக்கும். வெரி குட். ப்ரேயர் சேர்ந்து சொல்லுவோம். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய்.